श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते गोपालार्ज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषण महादेशिकाय नमः। श्रीजय नमः। श्रीधराय नमः। श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकां श्रुतिं यस्य सारस्वतश्रोतो कुलामोदवासितं श्रुतीनां विस्रमाजालं सठारिं तम् उपास्महे। गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकं मथीमहे वृणीमहे च तत्राद्दौ दम्पती जगतां पति। यत्पदाम्भोरुकध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुताम् उपजातोऽहं यामुनेयं नमामि तम्। यत्पदाम्भोरुकध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपजातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्येकगोचरः नारायणः परं ब्रह्म गीताशास्त्रे समीरितः। கிரந்த சதுர்த்தயத்துல முக்கியமா இருக்கக்கூடியதாக இந்த பகவத்கீதா அமையிறது. ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், ஸ்ரீமத் பகவத் விஷயம், ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், இதுதான் கிரந்த சதுர்த்தயம்னு சொல்லப்படுறது. நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாரும் ஒவ்வொரு வைஷ்ணவனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி பிரஸ்தானத்ரயம்னு அந்தந்த சித்தாந்தங்களை ஸ்தாபனம் பண்ணணும்னு அவதாரம் பண்ணிக்கூடியதான ஆச்சாரியர்கள் மத்துவரோ பகவத் ராமானுஜரோ சங்கரரோ இவாள்லாம் பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு 3 கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, கீதை, அதுலேயும் கீதை வருது. முக்கியமான ஸ்மிருதி, வேதங்களை உபபிரம்மணம் பண்ணணும், வேதத்தில் இருக்கக்கூடியதான அர்த்தங்களை தெளிவா தெரியணுங்கிறதுக்காக ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் ஏற்பட்டது. அதுல முக்கியமான ஸ்மிருதின்னு சொல்றது பகவத்கீதை. நல்ல விஸ்தாரமா பெருமாள் திருவாய் மலர்ந்து அருளினது. முக்கியமான யோகங்கள் எல்லாத்த பத்தியும் பேசி, பக்தி யோகம் எப்படி பிரதானம் அப்படிங்கிறதையும் பேசி, ஆங்காங்க சரணாகதியினுடைய பிரபாவத்தை பத்தி பேசி, பக்தி எப்படி ஏற்படும், மகாத்மாக்களுடைய பெருமை என்ன, தன்னுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் விவரிச்ச பேசி, அத்தியாத்ம வித்யைனா என்ன, எப்படிப்பட்டதான ஞானம் இந்த ஜீவாத்மாவுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசி, தத்துவத்ரயங்களை பத்தி பேசி, அச்சேதனமானது சேத்தனமானது கண்களால பார்க்கக்கூடியதான இந்த சூக்ஷ்ம ஸ்தூல ஜகத்து, அந்த ஜகத்தினுடைய காரணம் என்ன, எல்லாத்தையும் விரிவாக பேசக்கூடியதான கிரந்தமா அது அமையிறது. அதனுடைய அழகு என்ன அப்படின்னா, அந்தந்த மதஸ்தர்கள் அவாவாளுடைய வியாக்கியானத்துல இதுதான் எம்பெருமானுடைய திருவுள்ள கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அழகு. அது ஏன் அழகு அப்படின்னு கேட்டா, பகவத்கீதைக்கு மட்டும் என்னுடையது கிடையாது இதுன்னு தள்ளி வச்சவா யாருமே இல்லை. எல்லாரும் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம்னு சொல்லக்கூடியதான ஒரு பெரிய கிரந்தம் அது. யாராவது பகவத்கீதை எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காளா? இல்லையே. ஆழ்வார்களுடைய அருளிச்செயல வைஷ்ணவர்கள் தான் இன்னும் நிறைய கொண்டாடுற, மற்றவா வேண்டான்னு சொல்லலை, ஆனா நிறைய கொண்டாடுறது நம்ம வைஷ்ணவர்கள் தான், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். ஆனா என்ன மதமாக இருக்கட்டும், பகவத்கீதையை கொண்டாடாம இருந்த ஒரு சித்தாந்தமே கிடையாது. அது சித்தாந்தமே இல்லை பகவத்கீதையை கொண்டாடலன்னா, இல்லையா? அவாவா அவளுடைய புத்திக்கு ஏற்பட்டா போல அந்த சம்பிரதாயத்துல வரக்கூடியதான விஷயங்களை, தத்துவங்களுக்கு அனுகூலமா பகவத்கீதையினுடைய வியாக்கியானத்தை பண்ணினார்களே ஒழிய, பகவத்கீதை பிரதானம், பகவத்கீதை மூல பிரமாணம் அப்படிங்கிறதுல எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அந்த பெருமையும் பகவத்கீதைக்கு பொருந்தும்.
எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ள கருத்தை அழகா விரிவா பேசக்கூடியதான பெருமையும் அந்த பகவத்கீதைக்கு பொருந்தும். ஸ்ரீபாஷ்யம் தலை கட்டின பகவத் ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்திலையும் நிறைய இடங்கள்ல பிரமாணமாக கோடிட்டு காட்டினது எங்க அப்படின்னு கேட்டா பகவத்கீதையில. ஏன்னா பெருமாளே சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால பகவத்கீதையிலேருந்து அவர் எல்லா இடத்துலையும் பிரமாணம் எடுத்து காட்டுறார். எந்த சூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணணும், அதனுடைய சூக்ஷ்மமான அர்த்தம் என்னங்கிறது காமிக்கணும் அப்படின்னா பகவத்கீதையிலேருந்து பிரமாணத்தை எடுத்து காட்டுறதுன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால எல்லாத்துக்குமே இது பரம வைதிகமான ஒரு சாஸ்திரமா இருந்துட்டு, பெருமாள் திருமாய் மலர்ந்தருள் அருளின ஒரு சாஸ்திரமா இருந்துட்டு, படிக்கிறதுக்கு லகுவாகவும் இருக்கு இல்லையா. ராமாயணம் போல லகுவா இருக்கு. பாகவதம் ரொம்ப கஷ்டம், லகுவா இருக்கு. படிக்கும் பொழுது எல்லாரும் படிச்சுடுறோமே, படிக்கிறோங்கிறதுனால அர்த்தம் புரியறதுங்கிறதே அர்த்தம் இல்லை. இருந்தாலும் எல்லாரும் படிக்கிறதுக்கு அனுகூலமா இருக்கு, அந்த அளவுக்கு லகுவா இருக்கு. அந்த ஒரு பெருமையும் இதுக்கு உண்டு. அப்படிப்பட்டதான ஒரு பகவத்கீதையை நம்ம வாசிச்சுட்டு வரோம். ஆளவந்தார் அருளி செய்த நான் கீதார்த்த சங்கிரகம், ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். அதையும் சேவிச்சுண்டு வரும். ஸ்ரீமத் கீதா பாஷ்யத்தை அனுபவிச்சுண்டு வரும். 7வது அத்தியாயம் தொடங்கி பக்தி பிரதானமாக பேசப்படுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல 7வது அத்தியாயத்துல என்ன, 8வது அத்தியாயத்துல என்னன்னு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சாரத்தை பார்த்துட்டே வரும் எல்லா கிளாஸ்லயும் இல்லையா. பக்தனுடைய பெருமை என்ன, அவனுடைய சிரைஷ்டியம் என்னங்கிறது தான் 7வது அத்தியாயத்துல சொல்லப்படுறது. பெருமாளுடைய முக்கியமான யாதாத்மியமா அவனுக்கு இருக்கக்கூடியதான, யதார்த்தமா அவனுக்கு இருக்கக்கூடியதான பெருமைகள், அது ஏன் மறைக்கப்படுறது அப்படின்னா பிரகிருத்தியினுடைய தன்மை அது அப்படிங்கிறத சொல்லி, அது விலகணும் அப்படின்னா சரணாகதி பண்ணணுங்கிறத சொல்லி, சரணாகதி பண்ணினோம் அப்படின்னா பக்தர்கள் பக்தி பண்ணுவர்கள் நிர்விகலமா அப்படிங்கிறத சொல்லி, அந்த பக்திக்கு பலனா எதை கோலரோமோ அதை கொண்டு மாறுறது அப்படிங்கிறதையும் சொல்லி, 4 விதமான பக்தர்கள்ங்கிறத சொல்லி, அதுல ஞானி ரொம்பவும் சிறந்தவன் அப்படிங்கிறத சொல்றார். ஞானினா நீதான் எனக்கு வேணும், உன்னிடத்துல நான் பக்தி பண்றேன், நீயே உனக்கு கொடுக்கணும், வேற எதுவும் வேண்டாம். நான் உன்னிடத்துல பக்தி பண்றதுக்கு காரணம் நீ வேணுங்கிற ஒரு ஆசையினால, வேற ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால அவனை ரொம்ப உயர்ந்த பெருமாள் பேசலாம். சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்னு. ஒரு 8வது அத்தியாயத்துல இந்த 3 பேர்களுக்கும் ஐஸ்வர்யம், அக்ஷரம், பகவத் சரணம் வேணும்னு நினைக்கிறவாளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், பெருமாளை எப்படி அந்திம காலத்துல ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுறது. 9வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தை பத்தி அழகா பேசுறது. பக்தினா என்னது, பஜனம், பஜதே, பஜந்தே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்னது, சததங்கீர்த்தயந்தோ மாம் யதந்தஸ்ச திருடவ்ரதாக நமஸ்யந்தஸ்ச மாம் பக்தியா நித்தியயுக்தா உபாசதே அப்படிங்கிறது விரிவா சொல்லி, அப்படி பண்ணக்கூடிய பக்தர்களுடைய பெருமை என்ன, தன்னுடைய பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விரிவா இதுல பேசப்பட்டது 9வது அத்தியாயத்துல. 10வது அத்தியாயத்துல அந்த பக்தி எப்படி ஏற்படும், ஏற்பட்ட பக்தி எப்படி வளரும் அப்படிங்கறத சொல்லி, பக்தி உற்பத்தி விவிருத்தி அர்த்தா. உற்பத்தி ஏற்படுதல், விவிருத்தி வளருதல். எப்படி ஏற்படுறது, எப்படி வளர்றது அப்படின்னா இது ரெண்டுமே பெருமாளுக்கு வசப்பட்டுதான். இந்த சர்வ லோகமும் பெருமாளுக்கு வசப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் அந்த ஞானத்தினாலையும், அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் உடையவன் பெருமாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் இந்த பக்தி ஏற்படுறது, ஏற்பட்ட பக்தி வளர்றது அப்படிங்கிறது தெரியப்படுது நமக்கு. அதற்கு மேல இப்ப 11வது அத்தியாயத்துல அவன் சாட்சாத்காரம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு ஒரு திவ்ய சக்ஷுஷ கொடுத்து, அதனால பெருமாளுடைய விபூதி எல்லாத்தையும் பார்க்கும்படியாக செய்து, இப்படிப்பட்டதா என்ன நீ பாத்தியே அர்ஜுனா, இது பக்தியாது அனன்யா சக்யா, பக்தி அல்லாத தவிர நீ பார்த்தா போல ஒருத்தர் என்ன பாத்திர முடியாது, ஒரே வழி பக்தி தான் அப்படிங்கிறத சொல்றார். முதல்ல திவ்யமான சக்ஷுஷ கொடுத்து அர்ஜுனனை பார்க்க செய்து, நீ இப்படி பார்த்தியே இந்த மாதிரி ஒரு ரூபத்தை என்ன சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பக்தியை தவிர வேறு எதனாலையும் அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்ற. அதனால்தான் முதல் ஸ்லோகத்திலேயே பக்தியேக கோச்சரா, இதுதான் சாட்சாத்காரம்.
அவனுடைய அனந்த விபூதிகளையும் அனந்தமா நம்ம அனுபவிக்கிறது, சாட்சா்காரம் பண்றதுங்கிறது இருக்கே, அது பக்தியால மட்டும்தான் பண்ண முடியும். அதனால பக்தியேக கோச்சரம், அங்கேயும் பக்தியேக கோச்சரஹான்னு முதல் ஸ்லோகத்துல வருது, இங்கேயும் பக்தியேக உபாயதா ததா. அதுக்கு மட்டுமே, பக்திக்கு மட்டுமே, அதை தவிர வேற எதனாலையும் அடைய முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லணுங்கிறதுனால பக்தியாது அனன்யா சக்யா அகம் ஏவம் விதோர்ஜுனான்னு வரப்போகுது. பக்தியை தவிர வேறு ஒன்னுத்தினாலையும் இந்த மாதிரி நீ பார்த்திய அர்ஜுனா, அந்த மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது. பக்தியை தவிர ஒரு உபாயத்தினால பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்றேன். அதை நம்ம சேவிச்சுண்டு வரோம். முதல் 11வது அத்தியாயத்துல ஆரம்பிச்சோம். அத விஸ்வரூப தர்சன யோகோ நாம ஏகாதசோऽध्याय. அர்ஜுன உவாச்சா மதனுக்ரஹாய பரமங்குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் யத்வயோக்தம் வசஸ்தே நாமோஹோஜம் விகதோ மமா. எனக்கு மோகம் தீர்க்கப்பட்டது. பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரசோ மயா த்வத்த கமலபத்ராக்ஷா மாஹாத்ம்யவபி சாவ்யயம். உன்னுடைய பெருமைகளும் எனக்கு சொல்லப்பட்டது. முதலாறு அத்தியாயங்கள்ல என்னுடைய மோகம் தீர்ந்தது. பின்னாடி உனக்கு உன்னுடைய பெருமைகள்லாம் சொல்லப்பட்டது. ஏவமேதத் யதார்த்தத்வமாத்மானம் பரமேஸ்வரஹ திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா. இதெல்லாம் உண்மைன்னு தெரியறது எனக்கு. ஆனா அப்படி பார்க்கணுமே. மன்யசே யதி யச்சக்யம் மயா திரஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வர ததோ மேத்வம் தர்சய ஆத்மானமவ்யயம். ஒரு கால் என்னால அந்த மாதிரி ஒரு ரூபத்தை பார்க்க முடியும்னு உனக்கு தோணித்துனா பிரபோ எனக்கு காமியே. யோகேஸ்வரா பிரபோ எனக்கு காமி. தரிசயா துவம் தரிசயா, நீ தான் காட்டணும் இல்லையா? காட்டவே கண்ட பாத கமலம் தானே சொல்றது. நீ காட்டணும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஆத்மானம் அவ்யயம், அவ்யயமான உன்னுடைய ஆத்மாவை, உன்னுடைய ரூபத்தை, உன்னுடைய விபூதிய, உன்னுடைய யோகத்தை, உன்னுடைய யோக ஐஸ்வர்யத்தை நான் பார்க்கணும். ஒரு கால என்னால பார்க்க முடியும்னு தோணித்தானா நீ எனக்கு காமி. ஸ்ரீ பகவான் உவாச்சா அப்படின்னு பெருமாள் தன்னுடைய ரூபத்தை சொல்ல போறான். பஷ்யா மே பார்த்தா ரூபாணி சதசா அத சஹசிரசா நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாகிருதீனி சா அப்படின்னு. இதுல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 5வது ஸ்லோகத்தை வாசிங்கோ 3 தடவை யாராவது ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணி இதுல இருந்து நம்ம சேவிக்கலாம். இன்னைக்கு ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க, ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணி 3 தடவை வாசிங்கோ. சித்துமா படிங்கோ. Swami. First 12th shloka. Sorry. 7.5 5th shloka. Okay, thank you sir. Shri Bhagavanuvacha Pashya me partha rupani shatashodha sahasrashah nana vidhani divyani nana varnakritini cha. पश्य मे पार्थ रूपाणि शतशोऽथ सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. श्रीभगवानुवाच पश्य मे पार्थ रूपाणि शतशोऽथ सहस्रशः नानाविधानि दिव्यानि नानावर्णाकृतीनि च. अडियन् பஷ்யமே பார்த்தா ரூபாணி சதசா அத சஹசிரசா நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாகிருதீனி சா அப்படின்னு பாரு. பஷ்யமே சர்வாஸ்ரயாணி ரூபா. இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா வஸ்துக்களும் யார ஆசிரியமாக கொண்டிருக்கோ அப்படிப்பட்டதான ரூபத்தை பார் அப்படின்னு சொல்ற. அதா சதசா சஹசிரசா நானாவிதா, அதுக்கு எண்ணிலேயே அடக்கம் கிடையாது. என்னுடைய ரூபத்துக்கு இவ்வளவுதான் எண்ணிக்கைன்னு சொல்லவே முடியாது. சதசா 100 கணக்கில் இருக்கக்கூடியதான என்னுடைய ரூபத்தை பார். சஹசிரசா 1000 கணக்கிலே இருக்கக்கூடியதான என்னுடைய ரூபத்தை பார். நானாவிதானி நானா பிரகாராணி, இந்த பிரகாரத்துல அந்த பிரகாரத்துலன்னு இப்படிப்பட்டதான ரூபங்கள் தான் பார்க்க முடியாது இல்லையா? மிருகங்களையும் பார்க்க முடியும், தேவர்களையும் பார்க்க முடியும், கந்தர்வர்களையும் பார்க்க முடியும்னா இந்த ரூபத்துல இருக்கக்கூடிய வாழதான் பார்க்க முடியும்னு ஆயிடாது இல்லையா? மனுஷர்களை மாத்திரம் இல்லையே அங்க, மிருகங்களை மாத்திரம் இல்லையே அங்க, தேவர்களை மாத்திரம் இல்லையே அங்க, இல்லையே எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுனால நானாவிதானி நானா பிரகாராணி, எல்லா ரூபமும் என்னுடையதுதான். திவ்யானி அப்ராக்கிருதானின்னு அர்த்தம். திவ்யானி அப்படின்னா அப்ராக்கிருதானி, என்னுடைய திருமேனிங்கிறது, என்னுடைய ரூபம்ங்கிறது அப்ராக்கிருதமான திருமேனி. அப்ராக்கிருதம் அப்படின்னா இந்த பிரகிருதிக்கு அப்பால் பட்டது அப்படின்னு அர்த்தம். முக்குணங்களுக்கு வசப்பட்டதே கிடையாது. நமக்குன்னு உண்டான
சரீரம் உண்டே அதை பிராகிருத ரூபம்னு சொல்றோம், இவனுடையதோ அப்ராக்கிருதம். ஆனால் எந்தெந்த இடத்துல திவ்யம் அப்படின்னு வருதோ அந்தந்த இடங்கள் எல்லாத்துக்கும் அது அப்ராக்கிருதமானது, அப்ராக்கிருதமானது, அப்ராக்கிருதமானது. நம்போல் இந்த கர்மத்துக்கு வசப்பட்டு இந்த முக்குணங்களுக்கு வசப்பட்டு பிரகிருதமான ரூபம் கிடையாது, அது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு தன்னுடைய இச்சையாலே ஏற்பட்ட அப்ராக்கிருதமான திருமேனி அப்படின்னு அர்த்தம். நானாவர்ணாகிருதினி அப்படின்னா எல்லா விதமான வர்ணங்களையும் அந்த ரூபங்கள்ல பார் அப்படின்னு. ஒண்ணு வெள்ளையா இருக்கும், ஒண்ணு கருப்பா இருக்கும். அந்தந்த யுகங்களுக்குன்னு பெருமாளுடைய திருமேனிலேயே கருப்பு, வெள்ளை, சிவப்பு, பச்சை எல்லாமே மாறுறது இல்லையா? கிருஷ்ணன் ஒரு கலர்ல இருக்கா, ராமன் ஒரு கலர்ல இருக்கான் அப்படின்னா எல்லாமே இவன் தான் இல்லையா? அப்படிங்கும் பொழுது எல்லா அந்தந்த ரூபத்துல இருக்கக்கூடிய நானா பிரகாரங்களையும் பாரு, நானா வர்ணங்கள்ல இருக்கக்கூடியதை பாரு, நானா ஆகாரங்கள்ல இருக்கக்கூடியதை பாரு. நானா அப்படின்னா வெவ்வேறு, வெவ்வேறு அப்படின்னா பலவிதமான அர்த்தம். நானா அப்படின்னா பலவிதமான ஆகாரங்களோடு இருக்கிற ரூபத்தை பார், பலவிதமான ஒரு பிரகாரங்களோடு இருக்கிற ரூபத்தை பார், பலவிதமான வர்ணங்களோடு இருக்கிற ரூபத்தை பார், பலவிதமாக 100 மடங்கு 1000 மடங்கு இருக்கக்கூடியதான ரூபங்களை பார். எல்லா வஸ்துக்களும் என்னிடத்திலேயே ஆசிரியமாக கொண்டு என்னுடைய ரூபத்தை பார் அப்படின்னு பெருமாள் அவ்வளவு சந்தோஷமா சொல்றான். தன்னுடைய ரூபத்தை காமிக்க போறான் அப்படின்னு. பஸ்யமே பார்த்தா ரூபாணி, என்னுடைய ரூபங்களை பார். 1000 கணக்கிலே 100 கணக்கிலே இருக்கக்கூடியதான என்னுடைய ரூபங்களை பார். பலவிதமான ரூபங்கள், பலவிதமான வர்ணங்கள், பலவிதமான ஆகாரங்களோடு இருக்கக்கூடியதான என்ன அப்ராக்கிருதமான ரூபங்களை பார் அர்ஜுனான்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகம் படிங்கோ. 11.6 யார் படிக்கணும்? விஜயம்மா படிங்கோ 3 times. ஆறாவதா? ஆமா, ஆறாவது. ஒரு நிமிஷம். பஸ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதः சதா பகூன்யத்ருஷ்ட பூர்வாணி பஸ்யாச்சராணி பாரத. பஸ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதः சதா பகூன்யத்ருஷ்ட பூர்வாணி பஸ்யாச்சராணி பாரத. பஸ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதः சதா பகூன்யத்ருஷ்ட பூர்வாணி பஸ்யாச்சராணி பாரத அப்படின்னு சொல்றேன். பஸ்யா ஆதித்யான் வசூனு, ஆதித்யர்களை பார், வசுக்களை பார், ருத்ரர்களை பார், அஸ்வினி தேவதைகளை பார், மருத்துக்களை பார் அப்படின்னு. பகூனி அதிருஷ்டபூர்வாணி பஷ்யானி ஆச்சரியாணி பாரதா. அதிருஷ்டபூர்வாணி சாஸ்திரங்கள்லையோ அல்லது நம் பிராகிருத்தமா நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துக்களையும் பார், அப்ராகிருத்தமா இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்படாது, நீ கேள்வியே படாத சில வஸ்துக்களையும் பார் அப்படின்னு. அதிருஷ்டபூர்வாணி பார்த்ததே கிடையாது, கேட்டதே கிடையாது, சாஸ்திரங்கள்ல கேட்டதும் கிடையாது, நம் கண்களால பார்த்ததும் கிடையாது. பகூனி அதிருஷ்டபூர்வாணி பஷ்ய ஆச்சரியானி பாரதா அப்படின்னு. நீ சாஸ்திரங்கள்ல கேட்டதான ஆதித்யர்களை பார், வசுக்களை பார், ருத்ரர்களை பார், அஸ்வினி தேவதைகளை பார், மருதுக்களை பார். நீ சாஸ்திரத்திலேயோ கண்ணாலேயோ பார்க்காத இந்த ரூபங்களையும் பார் அர்ஜுனான்னு பெருமாள் அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இன்னைக்கு நமக்கு பேச. மம ஏகஸ்மின் ரூபே, என்னுடைய ஏகமான ரூபத்துல, என்னுடைய ரூபத்தை நான் காமிக்கிறேனே அது ஏக ரூபம் இல்லையா? அந்த ரூபத்துல பஸ்ய ஆதித்யான் துவாதசா, 12 ஆதித்யர்களை பார் அர்ஜுனா. ஒரே ரூபத்துல, இந்த விஸ்வரூபம்னு இருக்கக்கூடியதான இந்த ஒரே ரூபத்துல என்னுடைய 12 ஆதித்யர்களை பார். வசூன் அஷ்டௌ, 8 வசுக்களை பார். ருத்ரான் ஏகாதச, 11 ருத்ரர்களை பார். அஸ்வினௌ துவௌ, அஸ்வினி தேவதைகள்னு சொல்லக்கூடியதான 2 பேரையும் பார். மருதஷ்ட ஏகோன பஞ்சாசதம், 49 மருத்துக்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்படிப்பட்டதான 49 மருத்துக்களையும் பார். இதெல்லாம் பிரதர்சனார்த்தம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், இல்லஸ்ட்ரேட்டிவ்காக சொன்னது. இது மட்டும்தான் அங்க இருக்குங்கிறது கிடையாது. 12 ஆதித்யர்களை பார், 8 வசுக்களை பார், ஏகாதச ருத்ரர்களை பார், 2 அஸ்வினி தேவதைகளை பார், 49 மருத்துக்களை பார். இதெல்லாம் பிரதர்சனார்த்தம் தான், ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவா எக்ஸாம்பிள்காக சொல்லப்படுறது. இஹ ஜகதி பிரத்யக்ஷ திருஷ்டானி சாஸ்திர திருஷ்டானி ச யானி வஸ்தூனி. இந்த லோகத்துல கண்களால பார்க்கக்கூடியதானதோ அல்லது சாஸ்திரத்திலே கேள்விப்பட்டதானதோ என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்னு அர்த்தம். அதே போல அது மட்டும் இல்ல, தானி சர்வாணி அந்யான்யபி சர்வேஷு லோகேஷு சர்வேஷு சாஸ்திரேஷு அதிருஷ்டபூர்வாணி பகூனி ஆச்சரியானி பஷ்யான்னு அர்த்தம்.
அப்ப இதுவே பிரதர்சனார்த்தம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள். அப்போ இந்த கண்களால நம்ம இந்த லோகத்துல எங்கெங்க என்னென்ன வஸ்துக்களை பார்க்க முடியுமோ, சாஸ்திரங்கள்ல எங்கெங்க என்னென்ன வஸ்துக்கள் சொல்லப்பட்டு நம்ம கேட்கிருக்கோமோ அந்த வஸ்துக்கள் எல்லாத்தையும் ஒரே ரூபத்துல பார் அர்ஜுனா. அது மாத்திரமல்ல, இந்த கண்களுக்கு புலப்படாத அனந்தமான வஸ்துக்களையும் பார், இந்த சாஸ்திரத்துல என்னைக்குமே கேள்விப்படாத அனந்தமான வஸ்துக்களையும் பார், ஆச்சரியமான வஸ்துக்களை பார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரங்கள்ல சில ரூபங்கள் தான் சொல்லப்படுறது. சாஸ்திரத்தை தாண்டி சில ரூபங்களை சாட்சாத்காரத்தினாலதான் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையில சொல்றார். சாட்சாத்காரம் பொழுதுதான் எனக்கு அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அந்த வாக்கியத்தை படிக்கும் பொழுது. என்ன அப்படின்னா, சாஸ்திரங்கிறது பெருமாளுடைய ஒரு ஒரு சுவாச காற்றுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? பெருமாளுடைய திருவுள்ள கருத்து என்னவோ அதுதான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரங்கள்ல என்னென்னலாம் நமக்கு தெரிய வருதோ அந்த ரூபங்கள்லாம் முக்கியம். அந்த மாதிரி பெருமாள் இருப்பாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அதையும் தாண்டி பெருமாளுடைய ரூபங்களையோ இல்லது அவனுடைய குணங்களையோ அவனுடைய ஐஸ்வர்யத்தையோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா அது சாட்சாத்காரத்தினால ஏற்படும். அதனால்தானே பெருமாள் அந்த மாதிரி சொல்றான். சாஸ்திரங்கள்ல கேட்டதோ கேள்விப்படாததையோ அதையும் சேர்த்துப்பார், நீ கண்களால பார்த்ததோ பார்க்காததையோ அதையும் சேர்த்துப்பார் அப்படின்னா. மிருகம் இப்படி இருக்கும்னு சிம்மத்தை நம்மளால கவனிக்க முடியும், ஏன்னா சாட்சாத்காரம் பண்ணிருக்கு. சாஸ்திரங்கள்ல யாழின்னு ஒண்ணு இருக்கிறதா நமக்கு தெரியுது, அதனால அப்படி நம்மளால சிந்தனை பண்ண முடியும். சிந்தனையே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாதுன்னு, அதனால நம்ம சிந்தனையே பண்ண முடியாது. அதையும் பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணும் பொழுது அந்த விதமான ரூபங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுதான் சுவாமி தேசிகருடைய திருவுள்ளமா இருக்கிறது தான் பெருமாளுடைய திருவுள்ளம் இல்லையா? அதனால தன்னை காட்டணும்னு நினைச்சிட்டா அப்படின்னு கேட்டா லிமிட்லெஸ்ஸா காமிக்கணும். அதனால லிமிட்லெஸ்ஸா பெருமாள் காமிச்சிட்டு இருக்கான். ஏகஸ்மின் ரூபே பஸ்ய ஆதித்யான் துவாதசா வசூன் அஷ்டௌ ருத்ரான் ஏகாதசா அஸ்வினௌ த்வௌ மருதஸ்ச ஏகோன பஞ்சாசதம் பிரதர்சனார்த்தம். இதெல்லாம் பிரதர்சனார்த்தம் தானே, ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் தானே. இக ஜகதி பிரத்யக்ஷ திருஷ்டானி சாஸ்திர திருஷ்டானி ச யானி வஸ்தூனி. பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய வஸ்துக்களோ சாஸ்திரத்துல கேட்ட வஸ்துக்களோ என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ எல்லாத்தையும் பார். அது மட்டும் இல்ல, தானி சர்வாணி அந்யான்யபி சர்வேஷு லோகேஷு சர்வேஷு சாஸ்திரேஷு அதிருஷ்டபூர்வாணி பகூனி அப்படின்னு. என்ன லோகங்கள்ல என்னென்ன சாஸ்திரங்கள்ல சொல்லப்படாத பார்க்கப்படாத வஸ்துக்களையும் ஆச்சரியமாக பார் அப்படின்னு சொன்னா அவ்வளவு அழகான ஸ்லோகமா இந்த ஸ்லோகம் நமக்கு அமையறது. அடுத்தது 7வது ஸ்லோகம் இஹைகஸ்தம் அப்படிங்கறத படிக்கணும். யார் படிக்கணும்? லக்ஷ்மி பார்த்தசாரதியம்மா படிக்கும். இஹைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பஷ்யாத்ய சராச்சரம் மம தேஹே குடாகேச யஸ்சான்யஸ் த்ரஷ்டும் இச்சசி. இஹைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பஷ்யாத்ய சராச்சரம் மம தேஹே சராச்சரம் மம தேஹே குடாகேச யச்சான்யத் த்ரஷ்டும் இச்சசி. இஹைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பஷ்யாத்ய சராச்சரம் மம தேஹே குடாகேச யச்சான்யஸ் த்ரஷ்டும் இச்சசி. அடியேன் ஸ்ரீகிருஷ்ணன். இக ஏகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பஷ்ய. ஒரே என்னுடைய ரூபத்துல இந்த ரூபத்துல ஜகத் எல்லாத்தையும் பாருன்னு மட்டுமே சொன்னேன் அர்ஜுனா. இந்த ரூபம் எல்லாத்தையும் நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரூபத்துல ஒரு ஏக தேசத்துல எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஒட்டின் இருக்குன்னு தானே நம்ம சொல்றோம். அவனுடைய விராட் ரூபத்துல இந்த ஜெகத் கிருஷ்ணம் எல்லாம் ஒரு குக்ஷியில ஒரு ஏக தேசத்துல பாத்திர முடியும். அதுக்கு அவனுடைய ரூபம் எல்லாம் வேணும். பெரிய உலகமா இருக்கே, அதனால அவனுடைய ரூபம் எல்லாத்தையும் அது வியாபிச்சிருக்குமான்னா ஒண்ணும் கிடையாது. ஏகைகஸ்தத்துல பாத்திர முடியும். சச்சராச்சரம், சரங்கள்னு சொல்றோமே, அச்சரம்னு சொல்றோமே, எல்லா சரத்தையும் அச்சரத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் இந்த லோகம் எல்லாத்தையும் என்னுடைய ரூபத்துல ஏகதேசத்துல பாரு, ஒரே ஒரு இடத்துல பாரு. என்னென்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ, என்னென்னலாம் வேற என்னென்னலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையும் சேர்த்து மம ஏகஸ்மின் தேஹே, என்னுடையதான இந்த ஏகஸ்மின் தேஹே, இந்த ஒரே ஒரு ரூபத்துல அதுலயும் தத்ராபி ஏகஸ்தம். அதனால ரூபம் பூரா பார்த்துதான் இந்த எல்லா ஜகத்தையும் நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த ரூபத்துல இந்த ஒரே ரூபத்துல ஒரே ஒரு ஏக தேசத்துல இது எல்லா ஜகத்தையும் பாத்திர முடியும். ஏகதேசஸ்தம் சச்சராச்சரம் கிருஷ்ணம் ஜகத் பஷ்ய. சரங்கள் அச்சரங்கள்னு அசையக்கூடியது அசையாததுன்னு இருக்கக்கூடியதான எல்லா ஜகத்தையும், அனைத்து ஜகத்தையும், கிருஷ்ணம் ஜகத்
அனைத்து ஜகத்தையும் ஒரே ரூபத்துல பார் அர்ஜுனா. ஒரே ரூபத்துல மட்டும் இல்ல, ஒரே ரூபத்துல ஒரே தேசத்துல பார் அர்ஜுனா. ஏக தேசத்துல பார் அர்ஜுனா. எச்ச அந்யது திரஷ்டும் இச்சசி. வேற என்னென்னலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ ததாபி ஏகதேச ஏகதேச ஏவ பஷ்யா. இந்த ஒரே ரூபத்துல ஒரே தேசத்துல மட்டுமே எல்லாத்தையும் பார்க்கணும். கிருஷ்ண ஜகத்தையும் பாரு, வேற என்னெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுற எல்லாத்தையும் பாரு. இந்த ரூபத்துல பாருன்னு மட்டும் இல்ல, இந்த ரூபத்துல ஏகதேசத்துல மட்டுமே எல்லாத்தையும் நீ பார்த்துடு அர்ஜுனான்னு சொல்ற. இகா மமா என்னுடையதான இந்த இந்த தேசத்துல இந்த தேகத்துல தத்ராபி ஏகஸ்தம் அதுவும் ஏகதேசத்துல ஏகதேசஸ்தம் சச்சராச்சரம் கிருஷ்ணம் ஜெகத் பஷ்ய. இந்த ஜகத்துன்னு இருக்கக்கூடியதான அனைத்து ஜகத்தையும் ஒரே ரூபத்துல ஒரே இடத்துல பார்த்த அர்ஜுனா எச்ச அந்நிய திரஷ்டு விச்சசி. வேற என்னென்னலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ இல்லையா? வாயு பார்க்கணும், அந்தரிக்ஷத்தை பார்க்கணும் இல்லையா, தேவலோகத்தை பார்க்கணும், பாதாள லோகத்தை பார்க்கணும், பிரம்மலோகத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் பார். ஏன் அப்படின்னா இந்த கிருஷ்ணன் ஜகத்துன்னு சொல்லும் பொழுது இந்த ஜகத்தை மட்டும் தானே பார்க்க முடியும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஜகத்தெல்லாம் உன்னால சிந்தனையே பண்ண முடியாது. பாதாளம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? தேவலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிரம்மலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாத்தையுமே பாரு. இந்த ரூபத்துல ஒரு ரூபத்துல மட்டுமே பார்த்து, இந்த ஒரு ரூபத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டுமே பாரு அர்ஜுனா. வேற என்னென்னலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? இச்சான்ய திரஷ்டுமிச்சசி தத் இக ஏகதேக ஏகதேச ஏவ பஷ்ய. இந்த ஒரு ரூபத்திலேயே இந்த ஒரு சரீரத்திலேயே அதிலேயும் தேசத்துல மட்டுமே பார்த்துடு அர்ஜுனா இல்லையா? அடியே அடுத்தது காந்திமதி அம்மா. லக்ஷ்மி அம்மா நீங்க மியூட் பண்ணிடுங்க. காந்திமதி அம்மா அடுத்த ஸ்லோகம் பண்றேன். எட்டாவது ஸ்லோகம் 3 தடவை படிக்கும். நது மாம் சக்யசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுः பஷ்ய மே யோகமைஸ்வரம். நது மாம் சக்யசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுः பஷ்ய மே யோகமைஸ்வரம். நது மாம் சக்யசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாதி தே சக்ஷுः பஷ்ய மே யோகமைஸ்வரம். அகம் மம தேக ஏகதேசே சர்வம் ஜெகத் தர்சயிஷ்யாமி. எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். என்னுடையதான இந்த தேகத்துல அதுலயும் ஏகதேசத்திலேயே நீ பார்க்கணும்னு நினைச்ச எல்லா ஜகத்தையும் நான் காமிக்கிறேன். அகம் மம தேக ஏகதேசே என்னுடையதான சரீரத்துல இந்த ரூபத்துல ஏகதேசத்துல எல்லா ஜகத்தையும் நான் காமிக்கிறேன். தர்சயிஷ்யாமி காமிக்கிறேன். ஆனா உன் கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதே. துவம் நீ அனேன நியத பரிமித வஸ்துகிராஹிணா பிராகிருதேன ஸ்வசக்ஷுஷா மாம் பார்க்க முடியாது. திரஷ்டும் ந சக்யசே. உன்னால பார்க்க முடியாது. நான் காமிக்கிறேன், நீ என்ன பார்க்கணுமே. நான் காமிக்கிறதுனால உன்னால பார்க்க முடியுமா? நான் காமிக்கிறதுனால மாத்திரம் உன்னால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா இந்த கண்களுக்குன்னே ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அதுதான் அதுக்கு டெபினிஷனே. பரிமித வஸ்துகிராஹிணா பிராகிருத்தேன ஸ்வசக்ஷுஷா. சக்ஷுஷ் அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம். பிராகிருத்தமான சக்ஷுஷ் தானே, அப்ராகிருத்தமான கண்கள் இல்லையே. திவ்ய கண்கள் ஒன்றும் இல்லையே, பிராகிருத்தமான கண்கள் இல்லையே. நமக்கா வயசாயிடுத்து அப்படின்னு கேட்டா கண்ணாடி போடும்படியாக இருக்கு. கண்களால மரம் செடி கொடிகளை பார்க்க முடியும், அணுக்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? கீழே ஒரு ஊர்ந்து போயின்னு இருக்கு, அதையே நம்மளால கண்களால பார்க்க முடியும். அப்ப லிமிட் இருக்கு. கடற்கரை ஓரமா போய் நம்ம ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். கடலுடைய எல்லை என்ன நம்மளால பார்க்க முடியுமா? தெரியாது. என்ன மேக்சிமம் ஒரு 500 மீட்டருக்கு பார்க்க முடியுமா? அதுக்கு மேல பின்னாடி என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளுடைய உடம்புக்குள்ள என்ன இருக்கு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியவே தெரியாது. அப்போ பரிமித வஸ்து கிராகிணா பிராகிருத்தேன ஸ்வசக்ஷுஷா. இவ்வளவுதான் அதால கிரகிக்க முடியும். இந்தந்த வஸ்துக்களை தான் கிரகிக்க முடியும், இந்தந்த வஸ்துக்களையும் இந்தந்த அளவுக்கு தான் கிரகிக்க முடியும்ங்கிற ஒரு வரையறை இருக்கே, நியத்தி இருக்கே, நியத்த வரையறை இருக்கே. அதுக்கு மேல பார்க்க முடியாது. கண் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? ஏன் அப்படின்னா அது பிராகிருத்தமான கண்கள். பிராகிருத்தமான கண்களுக்கே ஒரு வரையறை உண்டு. அது என்ன அப்படின்னு கேட்டா இவ்வளவு வஸ்துக்களை தான் பார்ப்பையும் இந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும், அவ்வளவுதான் கிரகிக்க முடியுமா தான். அந்த வஸ்துக்கள் இல்லைங்கிறது யாரு? உன்னுடைய கிராகிக்க சக்தி அவ்வளவுதான் இருக்கு. அந்த கண்களுக்கு அவ்வளவுதான் கிராகிக்க முடியும், கிரகிக்க முடியும், பிடிச்சுக்க முடியும். அதுக்கு மேல அதால பிடிக்க முடியாது இல்லையா? நியத பரிமித வஸ்து கிராகிணா பிராகிருத்தேன ஸ்வசக்ஷுஷா. உன்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. யார பார்க்க முடியாது? என்ன பார்க்க முடியாது? ஏன் என்ன பார்க்க முடியாது? ததாபூதம் சகலேதர விசஜாத்தியம் அபரிமேயம். நான் சாமானியவன் கிடையாதே. ஒரு மனுஷனை பார்க்கணும் அப்படின்னா உன்னுடைய கண்ணை கொண்டே பார்க்க முடியும். நான் பரமாத்மா. அந்த லோகத்துல என்ன போல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது இல்லையா? மனநகமலம் அற வளர்மிசை இழுதரும் மனன் உணர் அளவிலன் புரியுணர் அவையிலன் அப்படின்னா நான்
அச்சேதன பொருள்களையும் என்ன சேர்க்க முடியாது, சேத்தன பொருள்களையும் என்ன சேர்க்க முடியாது, சேத்தன பொருள்களையும் பத்மாத்மாக்களையும் என்ன சேர்க்க முடியாது, நித்யாத்மாக்களையும் என்ன சேர்க்க முடியாது, முக்தாத்மாக்களையும் என்ன சேர்க்க முடியாது. நான் யார் அப்படின்னா சகலேதர விசஜாத்தியமானவன், பரமாத்மா, பரமபுருஷன். எந்த வஸ்துக்களையும் என்ன கேட்டகரைஸ் பண்ணிடவே முடியாது. ராஜாவா இருந்தாலுமே அவன் மனுஷன் தானே, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்திருக்கோம். ராஜாவா இருக்கட்டுமே, அவன் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டுமே, பிரசிடென்டா இருக்கட்டுமே, அவரும் மனுஷன் தானே. சிம்மமா இருக்கட்டுமே, ஆனா அதுவும் மிருக ஜாதி தானே. பிரம்மாவா இருக்கட்டுமே, ஆனா தேவ ஜாதி தானே அவரும். அப்படி எந்த வஸ்துக்களையும் ஏதோ ஒண்ணுத்துல நம்மளால ஜாதியில அடக்கிட முடியும் இல்லையா? எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கட்டும், மிருகேந்திரனாக இருக்கட்டும், நரேந்திரனாக இருக்கட்டும், சுரேந்திரனாக இருக்கட்டும், இல்ல அண்டாதிபதியாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். மிருகேந்திரன் சிம்ஹம் ஆனா மிருகந்தான், நரேந்திரன் ராஜா ஆனா நரந்தான், தேவேந்திரன் இந்திரன் ஆனா தேவன்தான், அண்டங்களுக்கு அதிபதி ஆனா பிரம்மா அவரும் தேவர் தான். அப்படி இருக்கும் பொழுது நான் யார் அப்படின்னா எல்லாரையும் தாண்டி சகலேதர விசஜாத்தியமான என்ன நீ எப்படி பார்த்திருக்க முடியும்? பை டெபினிஷன் உன்னுடையதான சக்ஷுஷல் பரிமிதமான வஸ்துக்களை தான் கிரகிக்க முடியுமோ, நானோ அபரிமிதமான வஸ்து, சகலேதர விசஜாத்தியமான வஸ்து. எந்த வஸ்துக்களையும் என்ன அடக்கிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய என்ன இந்த மாம்ச சக்ஷுக்களை கொண்டு, பிராகிருதமான இந்த சக்ஷுக்களை கொண்டு உன்னால பார்க்க முடியாது. நான் காமிக்கிறேன் அர்ஜுனா, ஆனா உன்னால பார்க்க முடியாது. அதனால தவ திவ்யம், உனக்கு நான் திவ்யமான சக்ஷுசலை கொடுக்கிறேன். அப்ராக்கிருதம்னு அர்த்தம். திவ்யம்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திவ்யம்னாலே அப்ராக்கிருதம். மத் தரிசன சாதனம் சக்ஷுஹு ததாமி. என்ன பார்க்கணும்னா அதுக்குன்னு உண்டான கண்கள் உனக்கு வேணுமே, அந்த கண்களை நான் தரேன். பெருமாள் கிட்ட வேற என்ன வேண்டிக்கணும்? அந்த கண்களை நமக்கு கொடுக்க கூடாதோ? இந்த கண்களை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? இந்த கண்களை வச்சுட்டு பார்த்தது போராத, பட்டது போராத இல்லையா? கூரத்தாழ்வான் வரதனை பார்க்கணும்னு சொன்னா கூட ஒன்ன பார்க்கும்படியான ஒரு ஞான கண்ணத்தை கூடயே தவிர இந்த பிராகிருத ரூபங்களையும் பிராகிருத விஷயங்களையும் மனுஷர்களையும் பார்க்கக்கூடியதான இந்த ரூபத்தை கண்ணை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதனால எனக்கு திவ்யமான சக்ஷுஸ் தான் வேணும். கண்களை மூடி இருந்திருந்தாலும் பெருமாளை நம்மளால பார்க்க முடியுமே, அதனால்தான் கண்களை மூடி தியானம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கண்களை திறந்துட்டோம் அப்படின்னா சாட்சுசமான பிராகிருதமான சக்ஷுசு, பிராகிருதமான வஸ்துக்கள் மட்டும்தான் கண்கள்ல புலப்படும். ஆனா கண்களை மூடிக்கொண்டு பெருமாளை தியானம் பண்ணிட்டு அவனையே சரணாகதி பண்ணினோம் அப்படின்னு கேட்டா அப்ராகிருதமான ஒரு திவ்யமான சக்ஷுச பெருமாள் நமக்கு தரத்துக்கு சித்தமா இருந்துருக்கு. மத்தரிசன சாதனம் சக்ஷு, பார்க்கணும்னு ஆசை நமக்கு இருந்தா போறோம். அவன் உண்மையாச்சே, சத்தியம் தானே இது. பெருமாளை பார்க்க முடியுமா? சத்தியமா பார்க்க முடியும். என்ன சந்தேகம் இருக்கு அதுல? ஏன் அப்படின்னு அவனுக்கும் நமக்கும் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் இருக்குங்கும் பொழுது பெருமாளை எப்படி நம்மளால பார்க்காம இருக்க முடியும்? பார்க்கலங்கிறது தான் ஆச்சரியமே தவிர பார்க்க முடியுங்கிறது ஆச்சரியம் இல்லை இல்லையா? ஏன் அப்படின்னு அம்மா அப்பாவா இருக்கிறவா குழந்தைக்கு எல்லாமே தரணம் தானே ஆசைப்படுவா. அப்படி இருக்கும் பொழுது சகல லோகத்துக்கும் மாதா பிதாவா இருக்கக்கூடியதான ஈஸ்வரன் நமக்கு தன்னை கொடுக்கணும் தானே ஆசைப்படுவான். அப்படி இருக்கும் பொழுது அவன் திவ்ய சக்ஷுசை நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். அப்படிப்பட்ட பக்திக்கு ஒரு முயற்சியாவது நம்ம இடத்துல இருக்காங்கிறதான இந்த இடத்துல கேள்வி. தவ திவ்யம் அப்ராக்கிருதம்னு பெருமாள் சொல்ற. தரிசன சாதனம் என்ன நான் காமிக்க போறேன், அந்த காமிக்கிறதுக்கு உன்னுடைய பிராகிருத கண்களுக்கு அது போராது. அதனால திவ்யமான அப்ராக்கிருதமான கண்களையும் நான் கொடுக்கிறேன். ஏன்னா பெருமாள் கொடுத்தால் ஒழிய நீ பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பெருமாளே கொடுத்தால் ஒழிய நீ பார்க்க முடியாது. பெருமாளே கொடுக்கணும், பெருமாளே காட்டணும். உன்னை காட்டி கொடுத்து பார்க்கும்படியாக அவன் அனுகிரகம் பண்ணணும், இல்லைன்னா நம்மளால பார்க்க முடியாது. மத் தர்சன சாதனம் சக்ஷு ததாமி பஷ்யாமே யோகம் ஐஸ்வர்யம் அப்படின்னா என்ன பார், என்ன பார், என்னுடைய யோகத்தை பார், என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார்னு சொல்ற. என்ன அப்படின்னு கேட்டா மத்து அசாதாரணம், எனக்கு மட்டுமே அசாதாரணமானது. அதான் சொன்னேன் இல்லையா, நான் யாருமே கிடையாது அர்ஜுனா, உன்னால எந்த வஸ்துக்களையும் என்ன அடக்கவே முடியாது. அதனால அப்படிப்பட்டதான எல்லா வஸ்துக்களையும் காட்டி உயர்ந்ததாக உயர்வரம் உடையவன் எவனவன் சொல்லும்படியாக தேவாதி தேவனாக இருக்கக்கூடியதான என்னுடையதான யோகமோ ஐஸ்வர்யமோ அசாதாரணம். அசாதாரணம்னா வேறு எங்கேயும் நீ பார்த்திருக்க முடியாதுன்னு அர்த்தம். எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, கேள்வியும் பட்டிருக்க முடியாது. அப்படிப்பட்டதான யோகத்தை பார் அப்படின்னா என்ன? அனந்த ஞானாதி யோகம் அனந்த விபூதி யோகஞ்ச பஷ்யா. ஞானாதி யோகம் அனந்தமான திருக்கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா, ஞான வீரிய ஞான சக்தி வைரிய அப்படின்னு சொல்றோமே இல்லையா, ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான்னு சொல்லக்கூடியதான அது தொடக்கமாக இருக்கக்கூடியதான அனந்தமான திருக்கல்யாண குணங்களும் அனந்த விபூதி யோகம் என்னுடைய சொத்துன்னு எல்லாம் இந்த ரூபத்திலே தானே பார்த்துட்டு இருக்க நீ. எனக்கு அடங்காத எந்த வஸ்துக்களை நீங்க பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அடங்காத வஸ்துக்கள் இந்த லோகத்துல எதுவுமே கிடையாது. அதனால எல்லாமே என்னுடைய சொத்து தான். சத்தியலோகத்துக்கு போனாலும் என்னுடைய சொத்து தான், சாகரத்துக்கு நடுவுல போனாலும் என்னுடைய சொத்து தான்.
எங்க போனாலும் எல்லா வஸ்துக்களும் என்னுடைய சொத்துங்கும் பொழுது எனக்கு அனந்தமான விபூதி இருக்கு, அதையும் பார். என்னுடைய திருக்கல்யாண குணங்களும் அனந்தமானது. ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான தொடக்கமான அனந்தமான கல்யாண திருக்கல்யாண குணங்களையும் பார், இதே ரூபத்தில் பார். நான் உனக்கு கண்ணு கொடுக்கிறேன், அப்ராக்கிருதமான கண்ணு கொடுக்கிறேன், நானே என்ன காட்டுறேன். என்னுடையதான திருக்கல்யாண குணங்களையும் பார், என்னுடையதான விபூதி யோகத்தையும் பார். இது ரெண்டுமே அனந்தமானது. இதுக்கு எண்டே கிடையாது. அப்படிப்பட்டதான என்னுடைய ரூபத்தையும் பார், என்னுடைய யோகத்தையும் பார். இல்ல சுவாமி தேசிகன் அழகா ஒரு கேள்வி கேட்கிறார் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகை. என்ன அப்படின்னா, அப்படி பார்க்க முடியுமா? ரூபமா அவனுடைய விபூதி யோகத்தை பார்க்க முடியும், அது புரியுறது. ஞானத்தை எப்படி பார்க்கிறது? ஞானத்தை எப்படி பார்க்கிறது? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சக்ஷுஷா திவ்யத்வாத், கீழே படிங்கோ. சக்ஷுஷா திவ்யத்வாத் அந்த லைனுக்கு கீழே இருக்கு, படிக்கலன்னா பரவாயில்ல. ஞானாதி குணதர்சனம், குணங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த சக்ஷுஷனுடைய அழகு. அப்போ நம்மளால ஒரு டச் அண்ட் ஃபீல், எது நம்மளால தொட முடியுமோ அந்த மாதிரி வஸ்துக்களை தானே பார்க்க முடியும் இல்லையா? ஒருத்தனுடைய அவன் முகத்துல இருக்கக்கூடிய சுழிவை கொண்டுதான் அவன் பயப்படுறான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, அவனுடைய பயமோ அவனுடைய காமமோ அவனுடைய குரோதமோ அவன் மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நம்மளுடைய பார்வையினால தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்க முடியாது தானே. அவன் மனசுல என்ன என்றான் அப்படிங்க, ஏன்னா அதுக்கு ரூபம் கிடையாது. அப்போ ஒருத்தனுடைய எண்ணமோ உணர்வோ அவனுடைய குணமோ நம்மளுடைய கண்களால பாத்திர முடியாது. ஆனா இது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் குணம், அந்த பரமாத்ம வஸ்துவுக்கு குணம். அதை எப்படி கண்களால பார்க்க முடியும்? அதுதான் திவ்ய சக்ஷுசுன்னு அர்த்தம். அப்ப பெருமாளுடைய ஞானத்தையும் பரிபூர்ணமா உணர முடியும் இந்த சக்ஷுச கொண்டு. பெருமாளுடைய வீரியத்தையும் பரிபூர்ணமா உணர முடியும் இந்த திவ்ய சக்ஷுச கொண்டு. பெருமானுடைய ஆனந்தத்தையும் பரிபூர்ணமா உணர முடியும் இந்த திவ்ய சக்ஷுச கொண்டு. ஏன்னா பின்னாடி அவனே சொல்ல போறான், உன்னுடைய அனந்தமான வீரியத்தை பார்க்கிறேன். வீரியங்கிறது ஒரு குணம் தானே, அது எப்படி ரூபத்துல பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டா, அவனுடைய குணங்கள்லாம் ஆவிஷ்காரமாகுங்கிறதா இங்க நமக்கு தெரியுது. ரொம்ப அழகா இருக்குது கேட்கறதுக்கு. அந்த சக்ஷுச கொண்டு, பிராகிருதமான ஒரு கண்களை கொண்டு வெளியில ஒருத்தன் என்ன தெரியறதோ அது நம்மளால பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய எண்ணம் என்னங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? எப்படி தெரிஞ்சுக்க முடியாதோ அதே போல திவ்யமான ஒரு கண்களை கொடுத்து பெருமாளுடைய ரூபத்தை பார்க்கலாமே ஒழிய பெருமாளுடைய குணத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, அதுதான் அப்ராக்கிருதமானதுன்னு அர்த்தம். அந்த அப்ராக்கிருதமான கண்களை கொண்டு எதிரில் தெரியக்கூடியதான பெருமாளுடைய ரூபத்தை மட்டும் அவன் பார்க்கல, பெருமாளுடைய விபூதியை மட்டும் அவன் பார்க்கல, பெருமாளுடைய குணங்களையும் அவன் கவனிக்கிறான், பார்க்கிறான், உணர்கிறான். சக்ஷுஷா திவ்யத்வாத்து ஞானாதி குணதர்சனம், ஞானம் தொடக்கமா இருக்கக்கூடிய குணங்களும் அவனுக்கு தெரியும். ஏன் திவ்யமாச்சே, திவ்யமான சக்ஷுசாட்சி அது இல்லையா அப்படின்னு அவ்வளவு அழகான ஒரு வியாக்கியானம் நமக்கு கிடைக்கிறது இந்த இடத்துல. பஷ்யமே யோகம் ஐஸ்வர்யம் அது அசாதாரண யோகம் பஷ்ய மம அனந்த ஞானாதி யோகம் அனந்த விபூதி யோகஞ்ச பஷ்யா, என்னுடைய விபூதிகளையும் பார், என்னுடைய அனந்தமான திருக்கல்யாண குணங்களையும் பார் அர்ஜுனான்னு சொன்னான். அதனால பெருமாள் எப்படி சொல்றான் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னு கேட்டா, நான் என்ன எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பார், நான் எல்லாம் காமிக்கிறேங்கிறதுனால உன்னால பாத்திர முடியுமா? ஏன் அப்படின்னா உனக்கு பிராகிருதமான கண்கள். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா திவ்யமான கண்களை உனக்கு தரேன். அதனால திவ்யமான இந்த கண்களை கொண்டு என்னுடைய அசாதாரணமான யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார் அப்படின்னு. அசாதாரணம், இது யாருக்கும் இதை பொருத்த முடியாது. அப்படிப்பட்டதான யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார் அப்படின்னு. அவன் அந்த சக்ஷுசை பார்க்கும் பொழுதுதான் தெரியறது. வெளியே தெரியக்கூடியதான ரூபத்தை மட்டும் அர்ஜுனன் பார்க்க போறது இல்ல, பெருமாளுக்கே அசாதாரணமா இருக்கக்கூடியதான திருக்கல்யாண குணங்களும் அவனால உணரப்பட போறதுன்னு தெரியும். ஏன் அப்படின்னா அது திவ்யமான சக்ஷுசை. கண்களை திறந்துண்டு தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, கண்களை மூடினாலும் அவனால பார்க்க முடியும், கண்களை திறந்திருந்தாலும் அவனால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா பெருமாள் தான் கொடுக்கணும். அந்த சக்ஷுசை கொடுத்தான் அப்படின்னு கேட்டா அதை கொண்டு பெருமாளுடைய எல்லாத்தையும் சேர்த்து இவனால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றான். இப்ப சஞ்சயன் சொல்ல போறார் அந்த ரூபம் எப்படிப்பட்டதான ரூபம். பெருமாள் பார் பார்னு சொல்லியாச்சு, அந்த ரூபத்தை வாழலாம் பார்க்க போறாளே. சஞ்சயன் பார்க்க போறார், அதனால திருதராஷ்டிரனும் கேட்டு அதனால பார்க்க போறார், அர்ஜுனன் நேராக பார்க்க போறான். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க போறோம் இல்லையா? ரொம்ப அழகான ஒரு இடம் இது. 9வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச. யார் படிக்கணும்? ஷர்மிளா அம்மா படிக்கும். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி
दर्शयामास पार्थाय परमं रूपम् ऐश्वरम् सञ्जय उवाच एवं उक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपम् ऐश्वरम् सञ्जय उवाच एवम् उक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपम् ऐश्वरम् சஞ்சய உவாச்சா ஏவமுக்த்வா ததா ராஜன். இந்த மாதிரி சொல்லி ராஜா, இந்த இடத்துல ராஜன் யார சொல்றோம்? திருதராஷ்டிரன். மகா யோகேஸ்வரோ ஹரிஹி, ஹரியானவன், மகா யோகியேஸ்வரனான ஹரியானவன் தர்ஷயாமாச காமிக்கிறான். யாருக்காக காமிக்கிறான்னா பார்த்தாய, பார்த்தனுக்காக, அர்ஜுனனுக்காக காமிக்கிறான். என்னத்தை காமிக்க போறான் அப்படின்னு கேட்டா பரமம் ரூபம் ஐஸ்வரம், பரமமான தன்னுடையதான ரூபத்தை, ஐஸ்வர்ய ஆச்சரியமான தன்னுடைய ரூபத்தை மகா யோகேஸ்வரனான ஹரியானவன் இவ்வண்ணன் சொல்லி ராஜன்னு திருதராஷ்டிரா இந்த பிருது புத்திரனா பார்த்தன் இருக்கானே, பிருது புத்திரன்னு சொல்லக்கூடியதான பார்த்தன் அர்ஜுனனுக்கு காமிக்கிறான் அப்படின்னு சொல்றார். ராஜன் இடத்துல ஆச்சரியமா சொல்றார் சஞ்சயன். ஏவமுக்துவா இவ்வண்ணன் சொல்லின பிறகு அப்படின்னு அர்த்தம். ஏவமுக்துவா அப்படிலாம் சொன்னாலும் என்னுடைய பாரு, நான் கண்களை கொடுக்குறேன், அதனால பாரு, என்னுடைய யோகத்தை பாரு, என்னுடைய ஐஸ்வர்யத்தை பாரு, என்னுடைய திருக்கல்யாண குணங்களை பாருன்னு சொல்லி இப்ப பெருமாள் தானே காமிக்கிறாங்கிற விஷயத்த சஞ்சயன் திருதராஷ்டிரனிடத்துல விண்ணப்பம் பண்ணிக்கிறார். ஏவமுக்துவா சாரத்தே அவஸ்திதா, அவன் உட்காண்டுக்கிறதோ சாரத்தியம் பண்ணக்கூடியதான ஒரு தன்மையில, ஆனா அவன் காமிக்கக்கூடியது விஷயங்களோ மகாச்சரியமா இருக்கு. அதனால்தான் அந்த இடத்துல தனியா சொல்லணும். இந்த சாரத்தியே அவஸ்திதகாங்கிற ஒரு தன்மை இந்த ஸ்லோகத்துல தெரியல, ஆனா பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளத்துல இருக்கு. யார் காமிக்கிறா பாரு, எப்படிப்பட்டதான பெருமாள் இவனுக்காக சாரத்தியம் பண்ணி உட்காண்டிருக்கான். அதனால சாரத்தியா இருக்கிறதுனால அவன் பரன் இல்லைங்கிறது வேண்டாம். அவ்வளவு பெரிய பரனாக இருந்தும் அர்ஜுனரை ரத்தியாக வைத்து இவன் தான் தாழ நின்று சமரத்தியாக அந்த தேசத்திலே இருந்து கொண்டு சாரத்தியே அவஸ்திதா பார்த்த மாதுலஜா. ஏன் சாரத்தியம் பண்ணணும்? ஏன் அப்படின்னா பார்த்தன் குந்திங்கிறது தனக்கு அத்தை முறை இல்லையா கண்ணனுக்கு, அதனால மாமா முறை தானே வருது பார்த்தனுக்கு கிருஷ்ணன்கிறது. அதனால அந்த ஒரு அன்புனால இல்லையா, தன்னுடைய பெருமை என்னங்கிறது தெரியாம இவன் சாரத்தியம் பண்றானே. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அன்பு தானே. பார்த்தனிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு அன்பு இவனை அதுக்கு கட்டுப்படுத்தி என்னென்னலாம் பண்ணணுமோ அது பண்றது. அதனாலதான் இப்ப காமிக்கிறான், அன்புனால தானே. மகாயோகேஸ்வரஹா ஹரிஹி, மகாயோகேஸ்வரன் அப்படின்னா ஆச்சரியமான யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன். ஆச்சரியமான யோகங்கள்னா எல்லா விபூதிக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன், எல்லா விதமான திருக்கல்யாண குணங்களுக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன். இது ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு விபூதியும் ஆச்சரியமானது. அதனால இவன் மகாச்சரியமான யோகி. மகாச்சரியமான யோகி கிடையாது, மகாச்சரியமான யோகேஸ்வரன். யோகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன், விபூதிக்கெல்லாம் ஈஸ்வரன், குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன். ஆச்சரியமான யோகங்களுக்கும் குணங்களுக்கும் ஈஸ்வரன், மகாச்சரியமான யோகங்களுக்கும் குணங்களுக்கும் ஈஸ்வரன். அதனால மகாச்சரிய யோகானாம் ஈஸ்வரா. ஹரிஹின்னு மேல ஒரு பதம் இருக்கு. யோகேஸ்வரன் சொன்னாலே இங்க கிருஷ்ணன் தான் தெரியறதே, ஹரின்னு சொல்லணுமா அப்படின்னா பரபிரம்ம பூதம்னு இந்த வேதங்கள் எல்லாம் பறைசாற்றக்கூடியதான அந்த நாராயணன் காமிக்கிறான். எப்படி அவனுக்கு ஆச்சரியமான யோகம் இருக்கு? அவன் தானே பரபிரம்ம பூதம். நாராயண பரம் பிரம்ம தத்தன்னாராயண பரஹ, நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ, யச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் த்ருஷ்யதே ஸ்ரூயதேபி வா தஸ்மின் த்ருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹ. எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா, என்னென்னலாம் இந்த லோகத்துல கேட்கப்படுறதோ சொல்லப்படுறதோ கேள்விப்படப்படுறதோ அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. லோகத்துல பார்க்கக்கூடியது பார்க்க முடியாதது, கேட்டது கேட்காதது எல்லா வஸ்துக்களையும் உள்ளும் புறமும் வியாபித்து கொண்டு நாராயணன் இருக்கான் அர்த்தம். அவன் தானே பரபிரம்மம்னு நமக்கு தெரியப்படுறது. அதனால்தான் மகாயோகேஸ்வரஹான்னு சொல்லி அது கிருஷ்ணனை தான் குறிக்கும்னு இருந்தாக்குள்ள அதுக்கு மேல ஹரின்னு சொல்லணும். இந்த மகாச்சரியமான யோகத்துக்கு காரணம் அவனே பரமாத்மாங்கிறது ஸ்ருதி சித்தம். பரபிரம்ம பூதா நாராயணா பரமம் ஐஸ்வர்யம். தனக்கு
தனக்கே அசாதாரணமானது இல்லையா? பரமாத்மாவுக்கு மட்டும் தானே பரமமான ஐஸ்வர்யம் இருக்க முடியும். பரமாத்மாவை தவிர வேற எந்த வஸ்துவுக்கும் பரமமான ஐஸ்வர்யம் இருக்க முடியாதே. அதனால பரமமான ஐஸ்வர்யம்னு சொல்றது என்ன அப்படின்னா, தனக்கு மட்டுமே அசாதாரணமானது, ஸ்வ அசாதாரணம் ரூபம் அப்படின்னு அர்த்தம். பரம ஐஸ்வரம் அப்படின்னா ஸ்வ அசாதாரணமான ரூபத்தை பார்த்தாய அப்படின்னு. பார்த்தாய அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்னா, தன்னுடைய அப்பாவினுடைய தங்க, அந்த தங்கையினுடைய புத்திரன் தான் பார்த்தனம். கிருஷ்ணன் அத்தை பிள்ளை இல்லையா? அதனால்தான் இப்ப பித்ருஷ் வசுகு தன்னுடைய அப்பா, கிருஷ்ணனுடைய அப்பா, வசுகு தங்க, பிருதாயாக புத்திரன். குந்தி தேவிங்கிறது அப்பாவுடைய தங்க, அதனால அத்தையினுடைய புள்ள பார்த்தன். அதனால பார்த்தாய அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வாத்சல்யம் தெரியும். ஏன் காமிக்கணும் அப்படின்னா, பார்த்தனா இருக்கிறதுனால. பார்த்தன் யாரு அப்படின்னு கேட்டா என்னுடைய அத்தை புள்ள. அந்த அபிமானம், அந்த அபிமானத்தினாலையும் வாத்சல்யத்தினாலையும் பெருமாள் காமிக்கிறான். புத்திராய தர்ஷயாமாச அப்படின்னு. என்னத்தை காமிக்கிறான் அப்படின்னா, தத் விவித விசித்திர நிகில ஜகதாசிரியம் விஸ்வஸ்ய பிரசாத ரூபம். என்ன ரூபம் அது? விவித விசித்திர, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிகில ஜகதாசிரியம், இந்த லோகம் பூரா ஆச்சரியமா விவிதமா விசித்திரமா இருக்கக்கூடியதான இந்த லோகம் எல்லாத்துக்கும் ஒரே ஆசிரியம். ஆசிரியம்னா இந்த பெருமாள் இல்ல அப்படின்னா இந்த ஜகத்தே விழுந்துடும்னு அர்த்தம். எப்படி ஆத்மா இல்லைன்னா இந்த சரீரம் விழுந்துடுமோ, அதனால்தான் அதுக்கு ஆசிரியம்னு பேர். அதை ஆசிரியிச்சே இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் ஏன் இந்த உடம்பு எழுந்துக்க மாட்டேங்கிறது? ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஜீவன் போயிடுது. அப்ப ஆசிரியம்னா என்னது? இந்த சரீரமானது இந்த ஜீவாத்மாவை ஆசிரியமாக கொண்டது. ஒரு க்ஷணம் ஜீவன் வெளியில போயிடுது அப்படின்னா சரீரம் தாங்க முடியாது, விழுந்துடும். அப்ப ஆசிரியமாக இந்த சரீரம் கொண்டது ஜீவாத்மாவை. ஆசிரியமாக இந்த விவிதமான விசித்திரமான நிகிலமான ஜகத்தும் கொண்டது யார் அப்படின்னு கேட்டா பரபிரம்ம பூதமான நாராயணனை. அவன் ஒரு க்ஷணம் அந்தர்யாமியா நமக்குள்ள இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் விழுந்துருவோம். அந்த க்ஷணமே விழுந்துருவோம்னு அர்த்தம். எப்படி உயிர் இல்லைன்னா உடல் விழுந்துருமோ, அது போல அந்தர்யாமியா பரபிரம்மமான நாராயணன் நமக்குள்ள இல்லை அப்படின்னா மரம் மரமா இருக்காது, செடி செடியா இருக்கு, மலை மலையா இருக்காது, மனுஷன் மனுஷனா இருக்க முடியாது, நாம் பேச முடியாது, நீங்க கேட்க முடியாது. எல்லாம் அந்த க்ஷணமே will cease to exist. அதனால்தான் அது ஆசிரியம்னு அர்த்தம். அது இல்லைன்னா இது நடக்காது. அதனால்தான் ஆசிரியம்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருந்து பிரசாசித்ரு அப்படின்னு அவன் தான் ஏவுகிறான் அர்த்தம். இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா உடல் வாக்க கொண்டுதான் பேசுறேன் இல்லையா? அந்த வாக்குங்கிறது என்னுடைய மனசு, இந்த ஜீவன் நினைக்கிறதுனாலதான் பேச முடியறதே ஒழிய அது இல்லை அப்படின்னா சரீரமே தானா ஒரு காரியத்தை பண்ணிட முடியாது இல்லையா? சரீரம் தானாவே எழுந்து போய் ஒன்னிட்டு பண்ண முடியும். உயிருக்கு இதனால் தானா பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. இவன் என்ன நினைக்கிறானோ, இவனுடைய சங்கல்பம் என்ன இருக்கோ, இவன் எப்படி அதை ஏவுகிறானோ அது போலதான் அது நடக்கிறது. அதே போலதான் பெருமாள். அவன் அந்தர்யாமியாக இருந்துட்டு இந்த சூரியன் உதிக்கணும்னா உதிக்கணும், சந்திரன் குளிரா கிரணங்களை கொடுக்கணும், கடல்ல தண்ணி இருக்கணும்னா இருக்கணும், மழை பொழியணும். எல்லாத்தையும் பிரசாசிதாத்திரம் யார் பண்றா அப்படின்னா பெருமாள் தான் பண்றான். கடல் ஏற்பட்டதுங்கிறதுனால கடல் வரையறையோட இருக்கே, கடலை கரையை தாண்டாம இருக்கே, ஏன் பெருமாள் இருக்கான். பெருமாளுடைய கட்டுப்பாடுக்கு நடுவில் உட்காண்டிருக்கு. அதுக்குதான் பிரசாசித்ருத்வம்னு பேர். அவனுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. எவ்வளவு அனந்தமான சூரியன்கள், நட்சத்திரங்கள், கிரணங்கள் எப்படி ஒவ்வொன்றும் இடிச்சுக்காம உட்காண்டிருக்கு. என்னென்ன வேகத்துல என்னென்ன ஸ்பீட்ல சுத்துறது. நமக்கு சயின்ஸை மட்டுமே பார்க்கும். என்ன ஸ்பீடா சுத்தின்னு இருக்கு ஒவ்வொன்றும். இந்த சூரியனை சுத்தி அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இந்த பிருத்திவியானது, இந்த எர்த் வந்து ஆர்பிட் ஆறுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு க்ஷணம் மாறி போயிடுதுன்னா அந்த ஸ்பீட்ல ஏதோ ஒரு தருமாற்றம் ஏற்பட்டுடுதுன்னா என்ன ஆகும்? எவ்வளவு பெரியதான இந்த அண்டம், அந்த அண்டம் சுத்தின் இருக்கு, அவ்வளவு வேகத்துல சுத்தின் இருக்கு. அந்த மாதிரி அனந்தமான வஸ்துக்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் இடிச்சுக்காம எல்லாம் உட்காண்டிருக்கே அப்படின்னா விஷ்ணுவனுடைய வீரியத்தினால இதெல்லாம் உட்காண்டிருக்கு. அவன் சங்கல்பம் பண்றான். அவன் ஹுங்காரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் சங்கல்பம் பண்ணி புன்னக பண்ணி சிரிச்சா போரும். எல்லா வஸ்துக்களும் அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயங்களை, எல்லா தேவர்களும், எல்லா மிருகங்களும், எல்லா வஸ்துக்களும் எல்லாம் நடக்கும். எல்லாம் அவன் இருக்கிறபடி இருக்கிற இடத்துல நடக்கும். அதனாலதான் அவன் விஸ்வஸ்ய பிரசாசித்ரு ரூபம். அவன் ஆணைக்கு உட்பட்டுதான் இந்த லோகத்துல எல்லாமே நடக்கிறது. நமக்கு இருக்கக்கூடியதான அகங்காரம் எப்படி இருக்குன்னா, பெருமாளுடைய இந்த ரூபத்தை பார்த்தும் கூட நான்கிற எண்ணம் போகாம இருக்குங்கிறத நினைச்சுட்டு ரொம்ப வெக்கமா இருக்கு இல்லையா? ஒரு சின்னதா நமக்குன்னு தெரிஞ்ச ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல ஒரு சின்னதா எனக்கு கொஞ்சோண்டு பேச தெரியறது, பாட தெரியறது, போக தெரியறது, ஓட தெரியறது அப்படின்னா நான்கிற அகங்காரம் உட்காந்துக்கிறது வெக்கமா இல்லை? எப்படிப்பட்டதான பெருமாள் எல்லாத்தையும்
தாங்கிக் கொண்டு அவ்வளவு கீழே இறங்கி நமக்காக அவதாரம் பண்ணி நம்ம ஹிருதயத்துல உட்காந்து நமக்கு இதை காட்டணும்னு முடிவு பண்ணி நீ பேசிட்டு இருக்க. ஆனா நீ பேசுறேங்கிற ஒரு எண்ணம் எப்படி உனக்கு வரலாம்? அப்ப தாசபூதன்னு வைஷ்ணவன்னு சொல்றோம் அப்படின்னா அது உண்மையாச்சு. சும்மா நமக்கு அது பெருமையா இருக்கு, இட் இஸ் நைஸ் டு ஹேவ், அதனால நம்ம சொல்றோம்னு எப்படி சொல்ல முடியும்? அதுதான் உண்மை. வாஸ்தவத்துல நீ நீச்சனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே அப்படின்னு. பெருமாளுக்கு என்ன பெருமை? திருவேங்கடமுடியான் அங்க இருக்கானே அப்படின்னா அவனுக்கு என்ன பெருமை? அந்த இடத்துல வந்துட்டாங்கிறதுனால பெருமையா? எவ்வளவு நீச்சனான என்னுடைய ஹிருதயத்துல எனக்கு அன்பு கூர்ந்து எனக்கு ஆட்கொள்ளணும்னு ஆசைப்பட்டானே, இதை காட்டிலும் ஆச்சரியம் உண்டா? நீச்சனே நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே அப்படின்னு சொல்றார். ஒழிவில் காலவெல்லாம்ங்கிற ஒரு திருவாய்மொழி. அதனால ஏவமுக்த்வா சாரத்யே அவஸ்திதா பார்த்தம் மாதுலஜா மகாயோகேஸ்வரோ ஹரிஹி மகாச்சரிய யோகானாம் ஈஸ்வரः பரபிரம்மபூதः நாராயணः பரமம் ஐஸ்வரம் அப்படின்னா தனக்கே அசாதாரணமான ரூபம் பார்த்தாய தன்னுடைய அத்த பிள்ளனான அர்ஜுனனுக்கு தரிசயாமாச காண்பித்தான். என்னத்தை காமிக்கிறான் அப்படின்னா விஸ்வமும் இவனை ஆசிரியச்சே இருக்குங்கிறத காண்பிக்கிறான். விஸ்வமும் இவனுடைய ஆணைக்கு உட்பட்டு இருக்கு. அந்த உட்பட்டு இருக்கக்கூடிய தன்மையும் ஆசிரியச்சு இருக்கக்கூடிய தன்மையும் வெளியில பார்க்கும்படியான ஒரு ரூபத்தை இவனுக்கு காண்பித்தான் அப்படின்னு ராஜன் திருதராஷ்டிரன் இடத்துல போய் இவனை காமிக்கிறான். அது எப்படி இருக்கு அந்த ரூபம்னு சொல்லணுமே இப்போ இல்லையா? அந்த ரூபம் எப்படி இருக்குங்கிறத காமிக்கணும் இல்லையா? அதுதான் இப்ப நமக்கு காமிக்கிறான் பெருமாள். அனுராதா அம்மா 11, 9, 10 அடியன் சுவாமி படிங்க. அடியன் சுவாமி 10th படிக்கணும் இல்லையா சுவாமி? 9 சஞ்சய் 9 கரெக்ட் 10th படிக்கணும். கரெக்ட். அநேக வக்த்ரநயனம் அநேக அத்புத தர்ஷனம் அநேக திவ்ய ஆபரணம் திவ்ய அநேகோதி அதாயுதம் அநேக வக்த்ரநயனம் அநேக அத்புத தர்ஷனம் அநேக திவ்ய ஆபரணம் திவ்ய அநேகோதி அதாயுதம் அநேக வக்த்ரநயனம் அநேக அத்புத தர்ஷனம் அநேக திவ்ய ஆபரணம் திவ்ய அநேகோதி அதாயுதம். அடியன் சுவாமி. ரேவதி அம்மா 11 படிங்கோ 3 times. ரேவதி சடகோபன். दिव्य माल्याम्बरधरं दिव्य कन्दानुलेपनं सर्वाचार्यमयं देवम् अनन्तं विश्वतोमुखं दिव्य माल्याम्बरधरं दिव्य कन्दानुलेपनं सर्वाचार्यमयं देवम् अनन्तं विश्वतोमुखं दिव्य माल्याम्बरधरं दिव्य कन्दानुलेपनं सर्वाचार्यमयं देवम् अनन्तं विश्वतोमुखम्. அடியேன் வசுமதி அம்மா 12th படிங்கோ 3 times. अडियन् स्वामी. दिवि सूर्यसहस्रस्य भवेद्युग बुद्धिता यदि बा सदृशी सा स्यात् यदि बा सदृशी सा स्यात् यदि बा सदृशी सा साद्भासस्तस्य महात्मनः दिवि सूर्यसहस्रस्य भवेद्युग बुधून् அங்கே என்ன சுவாமி அது புதுந்திதாவா சுவாமி? யுகபத் உத்திதா யுகபத் எல்லாம் சேர்ந்து 1000 சூரியர்கள் யுகபத் உத்திதா. ஓகே சுவாமி. युगपति उत्थिता दिवि सूर्यसहस्रस्य भवेत् युगपति उत्थिता यदि बा सदृशी सा बालस्तस्य महात्मनः दिवि सूर्यसहस्रस्य भवेत् युगपति उत्थिता यदि बा सदृशी सा स्यात् बालस्तस्य महात्मनः. अडियन् स्वामी. अनेक नयनं अनेकाद्भुत दर्शनम् अनेक दिव्याभरणं दिव्योनेकोद्यतायुधम्
திவ்யமால்யாம் மால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோ முகம் அப்படின்னு. இந்த இடத்துல தேவம் அப்படின்னாலே தியோதமானம்னு சொல்லணும்னு நினைக்கிறார் பகவத் ராமானுஜர். தேவத்தை நான் பார்க்கிறேன், தேவனை நான் பார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது அபரிமிதமான தேஜஸ்க்கு கண்ணுக்கு தெரியுது. அபரிமிதமான தேஜஸ், கண்களையே கூசும்படியான தேஜஸ் கண்களுக்கு தெரியுது நமக்கு இல்லையா? அதனால தேவம்னு சொல்லும் பொழுது அத்யோதமானம், ஜொலிஜொலிச்சுன்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, லஸ்ட்ரஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது, அந்த அப்படியே ஜொலி ஜொலிக்கக்கூடியதான அந்த ரூபத்தை இவன் பார்க்கிறான். அனந்தம் அப்படின்னா அனந்தமான அந்த ரூபம்னு அர்த்தம். காலத்ரய வர்த்தி நிகில ஜகதாசிரயத்தையா தேசகால பரிச்சேத அனர்கம். காலத்ரயத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா ஜகத்துக்கும் ஆசிரியமான அந்த ரூபம், அந்த திருமேனி அது. ஆனால் இந்த தேசத்துல ஒரு வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவை அவன் பார்க்கிறான் அப்படின்னா வேற தேசத்துல இருக்கக்கூடிய வஸ்துவும் அதே ரூபத்துல அவன் பார்க்க போறான், வேற தேசத்துல இருக்கக்கூடிய அதே வஸ்துவும் அவன் பார்க்க போறான் இல்லையா? இப்ப நம்ம இங்க ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு கேட்டா நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம இருக்கோமா? இப்ப இருக்க அடியன் இருக்கிறது சென்னையில அப்படின்னு கேட்டா திருச்சியில பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஒரு தேசத்துல ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். ஆனா இவனுடைய திருமேனியில எல்லா தேசத்திலையும் இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாம் ஒரே ரூபத்துல தெரியும். அதனால பரிச்சேதம் பண்ண முடியாது, அளவுபடுத்திட முடியாது. தேசத்தினால அளவுபடுத்திட முடியாது, அல்லது காலத்தினால அளவுபடுத்திட முடியுமா? காலத்தினாலையும் அளவுபடுத்திட முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வஸ்துவும் இந்த காலத்துல இருக்கு. என்னுடைய தாத்தா, என்னுடைய குழு தாத்தா தான் இப்ப இல்லையே, அந்த காலம் தாண்டி போயிடுது இல்லையா? அதனால இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலத்துல வரக்கூடிய வஸ்துக்களை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா இவனுடைய திருமேனியில் எப்படி இருக்கு அப்படின்னா கடந்த காலத்துல இருந்த வஸ்துக்களும், இந்த நிகழ்காலத்துல இருக்கக்கூடியதான வஸ்துக்களும், எதிர்காலத்துல ஏற்பட போடுதான வஸ்துக்களும், எல்லா வஸ்துக்களும் இந்த ஒரே ரூபத்துல தெரியும். அதனால தேசத்தினாலையும் அளவுபடுத்திட முடியாது, காலத்தினாலையும் அளவுபடுத்திட முடியாது. அதனால காலத்ரயவர்த்தி நிகில ஜகதாஸ்ரயா ஜகதாஸ்ரயதயா அப்படி தேச கால பரிச்சேத அனர்கம். தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ அளவுபடுத்தி பார்க்கவே முடியாது. எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் இருக்கக்கூடியதான எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா ஜெகத்துக்கும் ஒரே ஆசிரியமாக இருக்கக்கூடிய இந்த திருமேனி, அதனால இது அனந்தம் அப்படின்னு அர்த்தம். ரேவதி அம்மா மியூட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சத்தம் கேட்கறது. ரேவதி சடகோபன் அம்மா மியூட் பண்ணிக்கோங்க. காலத்ரயவர்த்தி நிகில ஜெகதாசிரயதயா இல்லையா? அதனால எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வரக்கூடிய எல்லா வஸ்துக்களும், எல்லா தேசத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஜெகத்துக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய இந்த ஒரே திருமேனியா இருக்கிறதுனால தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ அளவுபடுத்தி பார்க்க முடியாதுங்கிறதுனால அனந்தம் அப்படி. இந்த ரூபத்தை பார்த்தே வேற ஒரு வஸ்துவை பார்க்கலன்னு சொல்லிட முடியாது இல்லையா? எப்படி பார்த்துக்கோங்க, எனக்கு 7 தலைமுறைக்கு இருக்கிற கூடியதான நம்மளையும், நம்மளுடைய தாத்தா பேர் 7 தாத்தாலாம் இருக்கிறவா அவளையும் நம்மளையும், நமக்கு 7 தலைமுறைக்கு பின்னாடி வரக்கூடிய பேரன்மார்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரூபத்துல பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கிறான். இதுதான் அதுதாங்கிறது இல்லை, எல்லாம் ஒரே சமயத்துல ஒரே இடத்துல இவனுடைய திருமேனில ஒரு ஏக தேசத்துல எல்லாத்தையும் பார்க்கான அனந்தமா இருக்கிறது. எதை கொண்டு அளவுபடுத்துறது இவனை? இது மட்டும்தான் தெரியறதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எதை கொண்டுமே அளவுபடுத்த முடியவே இல்லையே. அதனால அனந்தமா இருக்குங்கிறத சொல்றான் இல்லையா? விஸ்வதோ முகம் அப்படின்னா விஸ்வதிக்வர்தி முகம். எல்லா பக்கத்துல பார்த்தாலும் அவனுக்கு முகம் தெரியுது, எந்த இடத்தை பார்த்தாலும் தெரியுது அவனுக்கு. விஸ்வதோ முகம்னா விஸ்வத்தை முகமாக உடையவன் சொல்ல முடியாது. எல்லா திக்குகள்லையும் இவனுடைய முகம் தெரியுது, எல்லா திக்குகள்லையும் இவனுடைய முகம் தெரியறது. இவனுடைய முகம் தெரியறது இல்லையா? அவனுடைய முகம் தெரியும் பொழுது ஸ்வோச்சித திவ்யாம்பர கந்தம் மால்ய பாரண யுதான்விதம் ஆபரண யுதான்விதம் அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா ஜொலி ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடியதான திருமேனி தான் அவனுக்கு தெரியறது. அது அப்படியே நமக்கு ஒரு பகவத் பாஷ்யக்காரர் இங்க பார்த்தேன்னா ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அன்வயம் முதல்ல அநேக வக்திரம், நிறைய கண்கள், அநேக நயனம், அநேக வக்திரம், நிறைய முகங்கள், நிறைய கண்கள், அநேகாத்புத தரிசனம், அற்புதமான நிறைய அவனுக்கு தரிசனங்கள், திவ்யமான ஆபரணங்கள், திவ்யமா அப்படியே ஏந்தி இருக்கக்கூடியதான ஆயுதங்கள், உத்தியத ஆயுதம், திவ்ய அநேக, எல்லாமே அப்ராக்கிருதம், எதுவுமே பிராக்கிருதம் கிடையாது. அதனால்தான் திவ்ய திவ்ய திவ்யன்னு வருது. அநேக திவ்ய ஆபரணம், திவ்ய அநேக உத்தியத ஆயுதம் அப்படின்னு அப்படியே கையில ஏந்தி இருக்கக்கூடியதான வில்லும் தெரியறது அவனுக்கு, அம்பும் தெரியறது அவனுக்கு, கதையும் தெரியறது, சக்கரமும் தெரியறது, சங்கமும் தெரியறது, எல்லாம் தெரியறது.
எல்லாம் ஒரே சமயத்துல தெரியறது. அதனால ஆயுதங்களை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய திருமேனி, ஆபரணங்களை பூஷணம் பண்ணி இருக்கக்கூடியதான திருமேனி, அநேகமான வக்ரங்கள், அநேகமான நயனங்கள், அநேகமான மால்யங்கள். மால்யங்கள்னா வனமாலை இருக்கு இல்லையா, அது போல எக்கச்சக்கமான மாலைகள் அவனுக்கு அலங்காரம் பண்ணின்னு இருக்கு. அம்பரதரம் அப்படின்னு பீதாம்பரதாரியா தானே பெருமாள் எப்பயும் இருந்துட்டு இருப்பான். அதனால அவனை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவனுடைய திவ்ய வஸ்திரங்களும் தெரியுது, திவ்ய மாலைகள் தெரியறது, திவ்ய வஸ்திரங்கள் தெரியறது. அது மட்டும் இல்ல, அவன் இருக்கிறதுனாலே, அந்த பிரசன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிராக்ரன்ஸ், அதுவுமே பிராகிருதமான பிராக்ரன்ஸ் கிடையாது, திவ்ய கந்த அனுலேபனம். அப்படியே உணரும் பொழுதே, அந்த ரூபத்தை பார்க்கும் பொழுதே அவ்வளவு கந்தம் அந்த இடத்துல இருந்து வீசணும் இல்லையா, கந்தங்களும் அந்த இடத்துல இருந்து வீசுறது. இதெல்லாம் ஆச்சரியமயமா இருக்கு. அப்படிப்பட்ட தேவனை, அனந்தமான இருக்கக்கூடியவனை, விஸ்வதோ முகமாக இருக்கக்கூடியவனை இவன் கண்டான். அது எப்படி இருந்தது? தச்ச ஈத்ருஷ, இந்த மாதிரி இருந்துதான். இப்படிதானே இருக்கு. அப்ப முதல்ல வக்ரம், அப்புறம் நயனம், அப்புறம் அநேகாத்புத தரிசனம், அப்புறம் ஆபரணம், அப்புறம் ஆயுதங்கள். இந்த முறையில ஸ்லோகங்கள் இருந்தாலும் கூட இவன் பார்க்கக்கூடிய முறை எப்படி இருந்ததுங்கிறத பகவத் ராமானுஜர் நமக்காக பார்த்து சொல்றார். எப்படின்னா, தேவம் முதல்ல ஜொலி ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடியதான அந்த ரூபத்தை தான் பார்க்கிறான். அந்த ஜொலி ஜொலிப்பு தான் தெரியுது அவனுக்கு, வேற எதுவுமே அதுல தெரியல. முதல்ல ஜொலி ஜொலிச்சுன்னு இருக்கக்கூடியதான ஒரு திருமேனி, உயர்ந்து நெடுந்து பெரியதா தெரியுது. அப்படியே கொஞ்சம் சுதாரிச்சுண்டு பார்க்கும் பொழுது அனந்தமான ரூபங்கள் அதுல தெரியுது. தேசத்திலேயோ காலத்திலேயோ எதையும் அளவுபடுத்தி பார்க்க முடியாது. எல்லா தேசத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியதான எல்லா வஸ்துக்களும், எல்லா ஜகத்துக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியது எல்லாம் ஒரே சமயத்துல தெரியுது. அப்புறம் தெரியுது முதல்ல ஜோதிஷ தெரியுது. அதற்கு பின்னாடி பார்த்தா வஸ்துக்கள், இந்த வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள், தேசத்தினால அளவுபடுத்த முடியாத வஸ்துக்கள், காலத்தினால அளவுபடுத்த முடியாத வஸ்துக்கள் எல்லாம் தெரியுது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இவன் தான் தெரியுது. விஸ்வதிக்வர்த்தி முகம், எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. அதற்கு மேல கொஞ்சம் சுதாரிச்சு பார்க்கும் பொழுது அவனுக்கே உச்சிதமான, ஏன்னா பரபிரம்மம்னு சொன்னாலும் அவன் நாராயணனாச்சே. நாராயணன் வந்துருத்து அப்படின்னா வனமாலி கதி ஷார்கி சங்கி சக்ரி நந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ விரக்ஷதுங்கிறதுனால அவனுக்குன்னு உண்டான அம்பரம், அவனுக்குன்னு உண்டான கந்தம், அவனுக்குன்னு உண்டான மாலைகள், அவனுக்குன்னு உண்டான ஆபரணங்கள், அவனுக்குன்னு உண்டான ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் ஏந்தி கொண்டு இந்த ரூபம் இருக்குங்கிறதையும் அவன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வரிசையில பார்க்கிறான்ங்கிறது பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளம். அதனால ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அன்வயம் முன்னாக இருந்தாலும் கூட இந்த அன்வயத்துலதான் அவனுடைய தரிசனம் ஏற்பட்டதுங்கிறது பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளம். முதல்ல ஜோதிஷு தான் தெரியும், ஒரு ஸ்பிளெண்டர், ஒரு லஸ்டர், ஒரு ஜோதிஷு அதுதான் தெரியுது. அதற்கு மேல அனந்தமா எல்லா வஸ்துக்களும் அதுல தெரியுது. எந்த திக்க பார்த்தாலும் தெரியுது. இன்னும் ஊர்ந்து பார்க்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது எல்லா விதமான திவ்யமான அவனுக்கே உச்சிதமான அம்பரங்களும், கந்தங்களும், மாலைகளும், ஆபரணங்களும், ஆயுதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ரூபம் இவன் கண்கள்ல தெரியறது அப்படிங்கறத நமக்கு சொல்றான். அவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் அதுதானே தெரிஞ்சுக்கிறோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் அப்படித்தானே இருக்கு. பூஃப் பாதௌ யஸ்ய நாபிர்வியதசுர நிலச்சந்திர சூர்யௌ ச நேத்ரே கர்ணாபாஷாஹ யஸ்ய வாஸ்தேயமப்திஹி அந்தஸ்தம் விஸ்வம் சுரநரகக கோபோகி கந்தர்வதைத்யைஹி சித்ரம் ரம் ரம்யதே தம் ரிபுமனதுகுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி அப்படின்னு சொல்றோம். அதுதானே எல்லாம் தெரியுறது அவனுக்கு. அது தியான ஸ்லோகமாக தானே இருக்கு. அந்த தியான ஸ்லோகம் தானே இது நமக்கு. அதனால அந்த ஸ்லோகத்தை நினைக்க வேண்டியது இந்த இடத்துல. அது ஒரு தியான ஸ்லோகமா இருக்கிறது. அந்த தியானம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த விஸ்வ விராட் புருஷனாக எம்பெருமான் அர்ஜுனுக்கு காட்டின ஒரு ரூபம், அந்த ரூபம் தான் இப்ப நமக்கு தெரியறது. எல்லாம் அதுல இருக்கு. அதுல ஆகாசம் தெரியறது, பூமி தெரியறது, கடல் தெரியறது, மலை தெரியறது, சதுர்முக பிரம்மா தெரியறா, எல்லாரும் தெரியக்கூடியதான அந்த ஒரு ரூபம் இவனுக்கு கண்கள்ல தெரியறது. ஆனா பார்க்கும் பொழுது முதல்ல ஒரு தேஜஸ் தான் தெரியறது. அதற்கு மேல எல்லா வஸ்துக்களும் தேசத்திலையும் காலத்திலையும் இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் தெரியறது. எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இவனுடைய முகமாக தெரியறது. அப்புறம் அவனுக்கே பொருந்தியதான திவ்யாம்பரங்களும், கந்தங்களும், மாலைகளும், ஆபரணங்களும், ஆயுதங்களை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியதான இவனுடைய ரூபம் தெரியறது அப்படிங்கறத நமக்கு காட்டி கொடுக்கிறார்.
தாமேவ தேவசப்த நிர்திஷ்டாம் தியோதமானதாம் விசினஷ்டி. இதற்கு மேல வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் இவன் என்ன பார்க்க போறான் அப்படின்னு கேட்டா, தேவம்னு சொல்லிட்டு இல்லையா, தேவம்னா பகவத் ராமானுஜருடைய வியாக்கியானம் என்ன, தியோதமானம். தியோதமானம் அப்படின்னா பிரில்லியன்ஸ், லஸ்சர். சூரியனை பார்த்தா என்ன தெரியுறது அங்க இல்லையா, அங்க ஒளிதானே தெரியுது, சூரியனே தெரியாது, ஒளிதான் தெரியும் அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா ஜொலு ஜொலிச்சுன்னு இருக்கு, அப்படியே மின்னறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் தெரியுது. தேவசப்த நிர்திஷ்டாம் தியோதமானதாம் விசினஷ்டி. அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்ல போறா. எப்படி இருக்கிறத பார்த்தா அப்படின்னா, திவிசூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா யதிவா சத்ருஷீசா ஸ்யாத் பாஸ்தஸ்ய மகாத்மனா. எல்லாம் ஒரே சமயத்துல தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும், அப்படி அவனுக்கு தெரிய போகுதுன்னு சொல்றான். இப்ப 12th நம்ம பார்த்திருக்கோம், 13th 11 12 13 அதை படிச்சுட்டேன்னா இல்ல. ஓகே, திவிசூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா யதி பாஸ் சத்ருஷி சா ஸ்யாத் பாஸ் தஸ்ய மகாத்மனா. ஒரே சமயத்துல பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, 1000 சூரியங்கள் ஆகாசத்துல ஒரே சமயத்துல வந்துடுத்துனா, யுகபத்துனா ஒரே சமயத்துல உதிச்சுடுத்தது அப்படின்னா. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, காலங்காத்தால ஒரு சூரியன் உதிக்கிறது, 1000 சூரியன்கள் ஒரே சமயத்துல ஒரே நாள்ல உதிச்சுதுன்னா எப்படி இருக்கும், அப்படி இருந்துதான். ஒரு கால் அந்த மாதிரி சம்பவிக்கும் ஆகில் எதிபாஸ் சத்ருஷி எதிபாஹா சத்ருஷி சாஸ்யாத்து பாஸ்தஸ்ய மகாத்மனா. ஒரு கால் 1000 சூரியங்களும் சேர்ந்து ஒரே சமயத்துல உதிச்சா எந்த அளவுக்கு ஒரு பிரகாசம் இருக்குமோ, ஒரு ஜோதிஷ் இருக்குமோ, ஒரு கால் இந்த மகாத்மாவினுடைய அந்த ஜோதிஷானது, தேஜஸானது ஒரு கால் அதற்கு பொருத்தமாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்றாங்க. எதி ஒரு கால். அப்போ இந்த மகாத்மாவினுடைய திருமேனியிலிருந்து வரக்கூடியதான இந்த ஜோதிஷ் தெரியறதே, அந்த பிரகாசம் தெரியறதே, அந்த பிரகாசம் இந்த லோகத்துல ஒரு கால் 1000 சூரியங்கள் ஒரே சமயத்துல உதிச்சா எப்படி இருக்குமோ அது போல இருக்கும் அப்படின்னா. தேஜசா அபரிமிதத்துவ தரிசனார்த்தம் இது. அந்த தேஜஸினுடைய அளவு கடந்த தன்மை இதனால நமக்கு சொல்லப்படுறதே ஒழிய உடனே 1000 சூரியங்கள் நம்ம நினைச்சுக்க முடியாது. ஏன்னா கோடி சூரியங்கள் கொண்டு வந்தாலும் பெருமாளுடைய தேஜஸுக்கு பொருத்த முடியாது இல்லையா. அப்ப 1000ன்னு சொல்றது அளவிட முடியாததுன்னு அர்த்தம். அதனால சஹஸ்ர சீரஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாதுன்னு சொன்னாலும் கூட அது 1000ங்கிற அர்த்தம் இல்ல, இன்ஃபினிட்னு அர்த்தம். தேஜசா அபரிமிதத்துவ தரிசனார்த்தம் இதம். அதை அளவுபடுத்தி பார்த்திட முடியாது, அப்படி அளவு கடந்ததான ஒரு தேஜஸ் இவன் கண்கள்ல தெரியாது. அக்ஷய தேஜஸ்வரூபம் இத்தியர்த்தா. குறைக்கவே முடியாது, அழியவே அழியாத ஒரு தேஜஸ் அர்த்தம். அக்ஷய, எவ்வளவு தோண்டினாலும் தேஜஸ் இருந்துட்டே இருக்கு, தீரவே தீராதுன்னு அர்த்தம். அக்ஷய தேஜஸ்வரூபம் இத்தியர்த்தா. அதுதான் இந்த இடத்துல நமக்கு சொல்ல வருது. அவன் சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன, 1000 சூரியங்கள் ஒரே சமயத்துல உதிச்சுதுனா எப்படி இருக்குமோ, ஒரு கால் மகாத்மா, இந்த மகாத்மாவினுடைய ஹரியனுடைய இந்த விஸ்வரூபனுடைய தேஜஸுக்கு ஒரு கால் ஒத்துமோ என்னவோ அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது ஒரு பிரதர்சனார்த்தம் தான். அப்படின்னா என்னன்னா அபரிமிதமான தேஜஸ் அப்படின்னு அர்த்தம். அக்ஷயமான தேஜஸ், அபரிமிதமான தேஜஸ், அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் இது, ரூபம் இது அப்படிங்கறத விண்ணப்பம் பண்ணிக்கிறார். அடுத்தது யார் படிக்கணும்? ராகவன் நாராயணன் படிங்கோ. அடியன் சாமி. அடியன் 13. தத்ரைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பிரவிபக்தமநேகதா அபஸ்யஸ்தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. தத்ரைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பிரவிபக்தமநேகதா அபஸ்யத்தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. தத்ரைகஸ்தம் ஜகத்கிருஷ்ணம் பிரவிபக்தமநேகதா அபஸ்யத்தேவ தேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. அடியன் அபஸ்யத் பார்க்கிறான். யாரு? பாண்டபுத்திரனான அர்ஜுனன் பார்க்கிறான். தத்ர அனந்த ஆயாம விஸ்தாரே இல்லையா, அதுக்கு ஒரு லெங்தோ பிரெத்தோ கிடையாது. ஆயாம விஸ்தார், அனந்தம். இந்த பக்கம் பார்த்தாலும் அனந்தமா இருக்கு, அந்த பக்கம் பார்த்தாலும் அனந்தமா இருக்கு. லெங்த் அண்ட் பிரெத்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டைமென்ஷன்ஸ் ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்டா லெங்த் அண்ட் பிரெத் எப்படி இருக்கு அப்படின்னா, லெங்த் சைடு பார்த்தாலும் அனந்தமா இருக்கு, பிரெத் சைடு பார்த்தாலும் அனந்தமா இருக்கு. அனந்த ஆயாம விஸ்தாரே, அனந்த பாகு உதர வக்த நேத்ரி. எவ்வளவு கண்கள் எண்ணில் அடக்க முடியாது, எவ்வளவு முகங்கள் எண்ணில் அடக்க முடியாது, எவ்வளவு பாகுக்கள் எண்ணில் அடங்க முடியாது, எவ்வளவு வயிறுகள் எண்ணில் அடங்க முடியாது.
அனந்த பாகு உதர வக்ர நேத்ரே. பெருமாள் பார்க்கறான்னா அந்த ரூபம் எப்படி இருக்குங்கிறது நமக்கு அவ்வளவு அழகா இந்த இடத்துல காட்டுறார். ஸ்லோகம் சின்ன ஸ்லோகம் தான், ஆனா பாஷ்யம் அதுக்கு பெருசா இருக்கு. ஏன்னா நம்ம கண்கள்ல நிறுத்தணுமே, பகவத் ராமானுஜன் நம்ம கண்கள்ல நிறுத்தணும் இல்லையா? அதனால அனந்த ஆயாம விஸ்தாரே அனந்த பாகு அனந்த உதர அனந்த வக்ர அனந்த நேத்ரே, அப்படிப்பட்டதான ரூபமா இருக்கு. அபரிமித தேஜஸ்கே, இதுக்கு இவ்வளவுதான் தேஜஸ்ன்னு சொல்லிட முடியாது. 1000 கோடி சூரியன்கள் ஒரே சமயத்துல வானத்துல உதிச்சா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு அபரிமிதமான தேஜஸ்க்கு. அபரிமிதமான திவ்ய ஆயுதோபேதே, அபரிமிதமான எல்லா திவ்ய ஆயுதங்களையும் ஒரே சமயத்துல ஏந்தினா எப்படி இருக்கும்? சக்கரத்தாழ்வானுக்கே 16 ஆயுதங்கள் இருக்குன்னு பேரு. சக்கரத்தாழ்வானுடைய திருமேனி கோயில போய் சேவிச்சு அப்படின்னா 16 ஆயுதங்கள், எண்ணிலடங்காத ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல தரிச்சுட்டு இருந்தா எப்படி இருக்க முடியும்? அந்த 16 ஆயுதங்களை பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கும் இல்லையா? எவ்வளவு பிரமிப்பா இருக்கு நமக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஒரு திருமேனியை பார்க்கும் பொழுது. ஏன்னா 16 ஆயுதங்கள் ஒரே பாகுக்கள்ல, அனந்தமான பாகுக்களை கொண்டு அவர் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காருன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. அப்படின்னா அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார ஒரு கையில தாங்கிட்டு அது போல எண்ணிலடங்காத திவ்ய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஏந்தின நிலையில பார்க்கணும்னா எப்படி இருக்கும்? உச்சித அபரிமித திவ்ய பூஷணே, எல்லா விதமான பூஷங்களும் லஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன அப்படின்னு சரணாகதி கத்தியங்கள்ல வரும்படியாக எல்லா பூஷணங்களும் எல்லா ஆபரணங்கள் எல்லாம் பூஷணமா இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கணுமோ அந்த ரூபத்துல இருக்கு. திவ்ய மால்யாம்பரதரே, மாலைகள் எல்லாம் இருக்கு. திவ்ய கந்தானு லேபனை, எல்லா கந்தங்களும் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு கந்தம் வெளியில வீசுறது, எல்லா திக்குகளையும் வீசுறது, எல்லா இடங்களையும் பரவி சென்று போறது இல்லையா? திவ்ய கந்தானு லேபனை அனந்த ஆச்சரியமையே, ஆச்சரியமா இருக்கு பார்க்கறதுக்கு, முடிக்கவே முடியல, பார்த்து முடிக்க முடியல, அதனுடைய ஆச்சரியத்தை நினைச்சு முடிக்க முடியல. ஏன்னா அனந்தமான ஆச்சரியமா இருக்கு. தேவதேவஸ்ய அப்படின்னு கேட்டோம். தேவதேவஸ்ய அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தேவனான அப்படின்னு கேட்டோம். பேரருளாளன்னு சொல்றோம். தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னா தேவாதி தேவன் சொல்றோம். வரதராஜனுக்கு தேவாதி தேவன் பேரு. என்ன தேவதேவஸ்ய அப்படின்னா திவ்ய சரீரே, அப்படிப்பட்டதான சரீரத்துல அப்படின்னு அர்த்தம். இவனுடைய சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஆயாமத்திலேயோ விஸ்தாரத்திலேயோ அனந்தமா இருக்கு. அனந்தமான பாகுக்கள், அனந்தமான உதரங்கள், அனந்தமான வக்ரங்கள், அனந்தமான நேத்திரங்கள், அனந்தமான திருத்தோள்கள், அனந்தமான திருவயிறுகள், அனந்தமான திருமுகங்கள், அனந்தமான திரு கண்கள்னு அர்த்தம். அபரிமிதமான தேஜஸ்ன்னு அர்த்தம். அபரிமிதமான திவ்ய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல ஏந்தினா போல இருக்கு. எல்லா விதமான ஆபரணங்களும் ஒரே சமயத்துல பூஷிச்சிட்டா போல இருக்கு. எல்லா விதமான அம்பரங்களையும் ஒரே சமயத்துல வஸ்திரங்களை தரிச்சுண்டா போல இருக்கு. எல்லா விதமான கந்தங்களும் ஒரே சமயத்துல வசந்தம் வீசினா போல இருக்கு. ஆச்சரியமான அந்த தேவதேவனுடைய சரீரத்திலே. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்படித்தானே சொல்லியிருக்காரு, இங்க சரீரேன்னு மட்டும்தான் இருக்கு. ஆனால் எப்படின்னா அந்த சரீரம் எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் இருக்கக்கூடியதான அந்த சரீரம்னு நமக்கு தெரியணுமா? அதனால அனந்த 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 அபரிமித தேஜஸ்க அபரிமித திவ்யாயுதோபேத, இப்படிப்பட்டதான ரூபத்திலே சரீரத்திலே அப்படின்னு தெரியணுமா? அதனால நமக்கு பகவத் ராமானுஜர் அதை விளக்கி காட்டுறார். அநேகதா பிரவிபக்தம், அநேகதா பிரவிபக்தம், விபாகம் இருக்கு. இந்த ஜகத்துங்கிறது விபாகத்தோடு தான் இருக்கு. இவன் தேவன், இவன் மனுஷன், இவன் மிருகம் அப்படின்னு விபாகம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த விபாகமும் அநேகமான விபாகங்களா இருக்கு இல்லையா? அதனால அநேகதா பிரவிபக்தம், விபாகம் பண்ணப்பட்டது, அதுவும் அநேகமாக விபாகம் பண்ணப்பட்டதான என்னது? பிரம்மாதி விவித விசித்திர தேவா திரியங் மனுஷ்ய ஸ்தாவராதி போக்திருவர்க்கம். போக்திருவர்க்கம், போக்திருவர்க்கம் அப்படின்னாலே ஜீவாத்மாவை போக்தான்னு நம்ம சொல்றோம். ஏன்னா யாரால அனுபவிக்க முடியும்னா ஒரு ஜீவனால தான் அனுபவிக்க முடியும். ஒரு அச்சேதன பொருள்னால அனுபவிக்கவே முடியாது இல்லையா? அதனால போக்திருவர்க்கம் எப்படி இருக்கு, விவிதமா இருக்கு அப்படின்னு கேட்டா, பிரம்மா தொடக்கமாக விவிதமா விசித்திரமா இருக்கக்கூடியதான தேவர்களோ திரியக்கோ மனுஷமோ ஸ்தாவரம் இல்லையா? மரஞ்செடி கொடிகள், மிருகங்கள், பசு பட்சிகள், மனுஷன், தேவன், அந்த தேவ கூட்டம் எல்லாம் விவித விசித்திரமான எல்லாம், இதெல்லாம் ஒரே கிளாஸ். என்ன அப்படின்னா போக்திருவர்க்கம்னு பேர். அனுபவிக்கக்கூடியதான வஸ்துக்கள் ஜீவாத்மான்னு அர்த்தம். அதற்கு மேல பிருத்திவி, அந்தரிக்ஷம், ஸ்வர்க, பாத்தாள, அதல, விதல, சுதலாதி போகஸ்தானம். ஜீவர்களை மட்டும் பார்க்கல, எல்லாம் ஒரே சமயத்துல பார்க்கணுங்கிறதுனால ஸ்வர்க்கத்தையும் பார்க்க முடியாது, பாத்தாளத்தையும் பார்க்க முடியாது, அதல விதல சுதலாதி எல்லாத்தையும் பார்க்க முடியாது, பிருத்திவியும் பார்க்க முடியாது, அந்தரிக்ஷம் ஆகாசத்தையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் என்ன அப்படின்னா போகஸ்தானம்னு பேர். எந்த இடத்துல இந்த போகங்களை இவன் அனுபவிக்கிறான் அப்படின்னா ஸ்வர்கலோகத்துல இருந்து கொண்டு இந்திரன் போகங்களை அனுபவிக்கிறான். அவன் தான் போக்தா. அனுபவிக்கக்கூடியதான ஸ்தானம் என்ன என்ன அப்படின்னு கேட்டா ஸ்வர்கலோகம். மனுஷன்
இவன் எந்த இடத்துல போக்தாவா இருக்கான்? பிருத்திவியில போக்தாவா இருக்கான் இல்லையா? அதனால அவாவா அந்தந்த இடத்துல இருக்கணும். அந்த எல்லா லோகங்களும் தெரியறது. போக உபகரணம், போக்ய போகோபகரணம் பேத பின்னம். இதெல்லாம் விவிதா இருக்கு இல்லையா? அப்ப அந்தந்த இடத்துல போக்கியமா இருக்கணுமே. போக்தாவை சொல்லியாச்சு, போக ஸ்தானங்களை சொல்லியாச்சு, போக்கியம்னு சொல்லணுமே. அப்ப அச்சேதன பொருள்கள் எல்லாம் அதுல வருது. லட்டு, ஜாங்கிரி, என்னென்ன அச்சேதன பொருள்கள் என்னென்ன நமக்கு போக்கியமா இருக்குமோ அந்த வஸ்துக்கள் எல்லாம் வருது. சோ போக்திரு வர்க்கமா பிரம்மாதி தொடக்கமா இருக்கக்கூடியதான புல் பூண்டுலேந்து ஆரம்பிச்சு பிரம்மாதி பரியந்தம் இருக்கக்கூடியதான எல்லா விதமான போக்திரு வர்க்கங்களும் அத்தள சுத்தள வித்தாளன கீழே இருக்கக்கூடியதான 7 லோகங்கள், மேல இருக்கக்கூடியதான சத்தியலோகம் பரியந்தமா இருக்கக்கூடியதான 7 லோகங்கள், அந்தந்த லோகங்கள்ல போக்கியமா போகோபகரணமா இருக்கக்கூடியதான அச்சேதன பதார்த்தங்கள் இந்த விதமாதான் இந்த ஜகத்து பின்னமா இருக்கு. அந்த எல்லா பிரகிருதி புருஷாத்மகம் கிருத்ஸ்னம் ஜகத். இவாளை எப்படி பிரிச்சிட முடியும் அப்படின்னா, ஒன்னு பிரகிருதி, இன்னொன்னு புருஷன். போக்திரு வர்க்கங்கிறது புருஷன், மற்றதெல்லாம் பிரகிருதி அப்படின்னு பிரிச்சிட முடியும் நம்மளால. ஏன்னா சேத்தனம் அச்சேதனம்ங்கிறத தவிர வேற தத்துவங்கள் கிடையாது. இவன் ஈஸ்வரன், இவனை தவிர்த்த 2 தத்துவங்கள் உண்டு. ஒன்னு என்ன அப்படின்னா பிரகிருதி, இன்னொன்னு புருஷன். பிரகிருதி அப்படின்னா மூல பிரகிருத்தியிலேருந்து தான் தொடக்கமா, அதுக்கப்புறம் மகத்து அகங்காரம், அதற்கப்புறம் பஞ்சபூதங்கள், பஞ்சதன்மாத்திரைகள், அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், இதுதான் பிரகிருதி தொடக்கமா இருக்கக்கூடியதான தத்துவங்கள். புருஷன்கிறது ஜீவாத்மா, இதற்கு மேல இவன் பரமபுருஷன். இந்த எல்லா ஜகத்தும் இவனுக்கு இப்ப தெரியறது. எப்படின்னா அகம் சர்வசிய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்தத்தேன்னு பெருமாள் சொன்னா இல்லையா முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது? அது போல அந்த தேர் கதைஷ்யாமி பூபூதிரி ஆத்மன சுபா. எல்லாம் நான் சொல்றேன் உனக்கு, என்னுடைய விபூதிங்கிறது எல்லாத்தையும் உனக்கு மங்களமாக இருக்கக்கூடிய என்ன விபூதிகளை சொல்றேன். அகம் சர்வசிய பிரபவா, நான் தான் இந்த லோகம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா. மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லாம் அந்தந்த விஷயங்களை பண்றது. அதற்கு மேல அகமாத்மா குடாகேசா சர்வபூதா செய்யஸ்திதா, நான் தான் குடாகேசா அர்ஜுனா, நான் தான் எல்லா பூதங்களுக்கும் அந்த ஹிருதய பிரதேசத்துல அந்தர்யாமியாக இருக்கேன். ஆதித்யவனாம் அகம் விஷ்ணு இத்தியாதிதான், ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவா இருக்கேன். எல்லாம் நான் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் நான், காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவன் நான், பிரசாசிதாவாக இருக்கக்கூடியவன் நான், ஆதித்யர்களுக்கு நடுவில் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய நான் சொன்னானே, அது தொடக்கமா ந ததஸ்தி வினா வினா யத்ஸ்யான்மயா பூதம் சராச்சரம். என்னை தவிர்ந்த ஒரு பூதம் சரமோ அச்சரமோ இந்த லோகத்துல கிடையவே கிடையாது. நான் அந்தர்யாமி இல்ல அப்படின்னு ஒரு லோகத்துல இந்த வஸ்துவை பார்த்திடவே முடியாது. ந வினா ததஸ்தி வினா யத்ஸ்யான் மயா பூதம் சராச்சரம். என்னாலே அந்தர்யாமியாக கொள்ளாத ஒரு பூத ராசி இந்த லோகத்துல உன்னால பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கே அர்ஜுனா, விஷ்டாபியாம் இதம் கிருத்னம் ஏகாம்சேன ஸ்திதா ஜெகத். இதெல்லாம் என்னுடைய ஏகதேசத்தினால நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய சங்கல்பம் பூரா நான் ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏக தேசத்துல ஏக அம்சத்துல என்னால இதெல்லாம் பண்ணிட முடியும். இதெல்லாம் சொன்னா இல்லையா, அப்படிப்பட்டதான ரூபம் இது அப்படிங்கிற அர்த்தம். ஏகஸ்தம் ஏகதேசஸ்தம் பாண்டவஹா பகவத் பிரசாத லப்த தர்சன அனுகுண திவ்ய சக்ஷு அபஷ்யது. பாண்டவன் பார்த்தான், அர்ஜுனன் பார்த்தான் அப்படின்னா, அர்ஜுனன் அந்த பெருமாளுடைய பிரசாதத்தினால ஏற்பட்டதான திவ்யமான சக்ஷுசுகளை கொண்டு, திவ்யமான திருக்கண்களை கொண்டு இதை பார்த்தான் அப்படின்னு நமக்கு சொல்ல வரார் பகவத் ராமானுஜர். பார்த்தான் அங்க இருக்கு. சரீரே பாண்டவஹா ததா அபஷ்யது தேவதேவஸ்ய, அவ்வளவுதான் இங்க இருக்கு. தத்ர ஏகஸ்தம் ஜெகத்கஸ்தம் பிரவிபக்தம் அநேகதா அபஷ்யத்து தேவதேவஸ்ய சரீரே பாண்டவஸ்ததா. அந்த இடத்துல தேவதேவன்னு சொல்லணும், சரீரம்னு சொல்லணும். அந்த சரீரத்தை விவரிக்கணும்னு பகவத் ராமானுஜர் திருவுள்ளப்பட்டு தத்ர அனந்த ஆஜாம விஸ்தாரே அனந்த பாகு அனந்த உதர அனந்த வக்ர நேத்ரே அபரிமித தேஜஸ்கே அப்படின்னு அந்த ரூபத்தை வர்ணனம் பண்ணிட்டு அப்படிப்பட்டதான திருமேனியில அநேகதா பிரவிபக்தம்னு சொல்லணும் இல்லையா. தத்ரேகஸ்தம் ஜெகத் கிருஷ்ணம் சொல்லணும். பிரவிபக்தம் அநேகதா அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்மாதி புல்பூண்டு தொடங்கி பிரம்மாதி பரியந்தமாக இருக்கக்கூடிய போக்திருவர்க்கங்கள், 7 கீழ் லோகங்கள், 7 மேல லோகங்கள், அந்தந்த லோகங்கள்ல இருக்கக்கூடியதான போக்கிய போகோபகரண வஸ்துக்கள், இப்படியாக பிரகிருதி புருஷம்னு பின்னமாக இருக்கக்கூடிய இந்த எல்லா லோகத்தையும் பெருமாள் சொன்ன விதத்திலே பார்த்தான். பெருமாள் என்ன சொன்னா, அகம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததேன்னு தான் சொன்ன கணக்கிலே இவன் பார்த்தான். எப்படி பார்த்தான் அப்படின்னா, பெருமாளாலே கொடுக்கப்பட்டதான், அவன் அனுகிரகத்தாலே அவனுடைய பிரசாதத்தாலே இவனுக்கு கிடைச்சிருக்கு திவ்யமான ஒரு திருக்கண்கள் கிடைச்சிருக்கு. அந்த கண்களை கொண்ட பாண்டு புத்திரனானவன் இவைகளை பார்த்தான். இந்த சரீரத்திலே இந்த ஜெகத் கிருஷ்ணத்தையும் இவன் சொன்ன வண்ணத்திலே இவனாலே அனுகிரகம் பண்ணப்பட்ட திவ்ய சக்ஷுசகளை கொண்டு பார்த்தான். அபஷ்யத்து அப்படிங்கிறத சொன்னான். இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜ தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அற்புதமா இருக்கு. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய